மேச ராசி நேயர்களே, இந்த மார்ச் மாசம் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, சனி வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வர்றாரு. இதனால உங்களுக்கு 7.5 சனி ஏற்படுகிறது. இந்த 7.5 சனியில பார்த்தீங்கன்னா, முதல் பகுதியான விரய சனிக்குள்ள நீங்க வர்றீங்க. இந்த விரய சனியில பார்த்தீங்கன்னா, நம்ம 5 பகுதிகளாக வந்து பலன்கள பிரிச்சு பார்ப்போம். அதில் முதல் பகுதியான 29/3/2025லிருந்து 12/7/2025 வரைக்கும் என்ன பலன்கள் என்பதை இப்ப நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இந்த முதல் பகுதியில பார்த்தீங்கன்னா, சனி மற்றும் ராகு 12ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்த பார்க்கிறார். இதனால வருமானத்திற்கு மீறிய செலவுகள் என்பது இருக்கும். அதே நேரத்துல இந்த செலவுகள வந்து சுப செலவுகளாக மாத்திக் கொள்வது நல்லது. இல்லை என்றால் அனைத்து செலவுகளும் வீண் செலவுகளாக போய்விடும். வேலை பார்க்கும் இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, நிச்சயம் மேலதிகாரிகளிடம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு தொந்தரவுகளும் அதிகமாக இருக்கும். அதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல வந்து அனுசரித்து செல்வது நல்லது. சுக்கிரன், சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கு. இதனால வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருக்கணும். இல்லைன்னா விபத்துக்கள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படலாம். அதே நேரம் இந்த சனியானவர் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களை சுற்றி எதிரிகள் நிறைய உருவாவார்கள். அடுத்து உங்களுடைய பொருட்கள் பாத்தீங்கன்னா களவு போவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதனால வண்டி வாகனங்கள் எதுவும் வச்சிருந்தீங்கன்னா கவனமா வச்சுக்கிறது நல்லது. கால்கள் மற்றும் பாதங்களில் அடிபடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆகையால் வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவனமா இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை வந்து சனி பார்க்கறதுனால பேசுகிற பேச்சுல வந்து குடும்பத்துல வந்து கவனமா இருக்கணும். இல்லைன்னா உங்க பேச்சுகள்னாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்துல குடும்பத்திற்கான ஏதாவது ஒரு செலவுகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய படிப்பிற்கான செலவுகள் என்பது அதிகரிக்கும். அதே நேரத்துல அவங்களுடைய படிப்பிலையும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகளையும் இந்த சனியானவர் கொடுப்பார். இந்த சமயத்தில் கண் சம்பந்தமான சிகிச்சைகள் செய்வதன் மூலம் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். குரு பேச்சுக்கு பிறகு குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார். இதனால உங்களுக்கு திருமண யோகம் என்பது ஏற்படுகிறது. இந்த விரயத்தில் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுல வந்து சுபகாரியத்தை வந்து ஏற்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகளை வந்து இந்த சனியானவர் கொடுப்பார். 12ஆம் இடத்துல இருக்கிற சனி 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் என்பது இந்த சமயத்துல இருக்காது. அதே நேரத்துல தகப்பனுடைய வழியில் இருந்து பாத்தீங்கன்னா பெருமளவுக்கு ஆதரவு என்பது உங்களுக்கு இருக்காது. வெளிநாட்டு வேலை தேடுவதன் மூலமாகவும் வெளிநாட்டிற்கு செல்வதன் மூலமாகவும் உங்களுக்கு செலவுகள் என்பது வைக்கும். அதே நேரத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் விட்டு பிரியவும் வைக்கும். அடுத்து ஜூலை 13ஆம் தேதி பாத்தீங்கன்னா சனி வக்ரம் ஆகிறாரு. அந்த வக்ரமான சனி பாத்தீங்கன்னா 28 நவம்பர்ல பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிறார். அது வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் என்று இப்ப டீட்டெயிலா பார்ப்போம். இந்த சமயத்துல வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு தொந்தரவுகள் என்பது இருக்காது. அதனால வேலை என்பது வந்து என்னன்னா ஸ்மூத்தா போகும். உங்களை எதிர்த்தவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அமைதியாகி விடுவார்கள். அதே நேரத்துல வருமானத்துக்கு மீறிய செலவுகள் என்பது தற்போது இருக்காது. அதனால உங்களால வந்து என்னன்னா பணம் வந்து போதிய அளவுக்கு வந்து சேமிக்க முடியும். அதே நேரம் குடும்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு வந்து இனிமையா இருக்கும். அடுத்து பொன் பொருள் வாங்கக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு ஏற்படும். குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல விழுவதனால கோயில்களுக்கு தானம் செய்வதன் மூலமாகவோ அல்லது கோயில் திருவிழாக்களை நடத்துவதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம். அடுத்து நவம்பர் 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதாவது 28/11/2025 27/7/2026 வரைக்கும் என்ன பலன்கள் என்று 3வது பகுதியில நம்ம இப்ப பார்ப்போம். இந்த சமயத்துல 12ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா வக்ரமாகி 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால தாயாருக்கு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகள் என்பது ஏற்படும். மீண்டும் இந்த சனியானவர் பாத்தீங்கன்னா வருமானத்துக்கு மீறிய செலவுகள் என்பதை மறுபடியும் ஏற்படுத்துவார். ஆகையால வரவுக்கு மீறிய செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. கண் சம்பந்தமான சிகிச்சைகள் செய்வதற்கான வாய்ப்பு தற்போது இருக்கிறது. அதன் மூலம் உங்களுக்கு செலவுகளை குடும்பத்தில் ஏற்படுத்துவார். தற்போது வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளின் பலம் உங்களை விட அதிகமாக இருக்கும். ஆகையால் அமைதியாக இருப்பது நல்லது. இந்த சமயத்துல கிட்னி மற்றும் கர்ப்பப்பை ஜீரண மண்டலத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே சரி பார்த்துக்கிறது நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு அது வந்து பெரிய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படக்கூடும். அடுத்து 4வது பகுதியான 27/7/2026ல பாத்தீங்கன்னா சனி வந்து வக்ரம் ஆகிறார். அடுத்து 11/12/2026ல பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன மாதிரியான பலன்கள் என்பது இப்போது பார்ப்போம். இந்த சமயத்துல குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். அங்கிருந்து அவர் 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இதனால வண்டி வாகனங்கள் வாங்குவதன் மூலமாகவும் சொத்து சேர்க்கைகள் மூலமாகவும் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். குருவானவர் அதிசார பேச்சியாகி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. இதனால உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதன் மூலம் செலவுகள் என்பது உங்களுக்கு ஏற்படும்.
குரு, சனி மற்றும் ராகுவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்ல இருக்கிறதுனால, முன்னோர்கள் வழியினுடைய சொத்துக்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு, உங்களுக்கு செலவுகள் என்பது வைக்கலாம். அல்லது முன்னோர்களுடைய சொத்துக்கள்ல பார்த்தீங்கன்னா, பராமரிப்பு பணிகள் காரணமாக செலவுகள் என்பது உங்களுக்கு வைக்கும். இந்த சமயத்தில் 2வது டிகிரி படிக்கக்கூடிய எண்ணம் என்பது உங்களுக்கு வரும். இதனால உங்களுக்கு விரய செலவுகள் ஏற்படலாம். இந்த விரய சனி காலத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க லாட்டரி என்பது வாங்குவதை தவிர்க்கணும். இல்லைட்டனா லாட்டரியின் மூலமாக உங்களுக்கு விரய செலவுகள் தான் ஏற்படுமே தவிர, அதிர்ஷ்டம் என்பது இருக்காது. தற்போது குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கான சுமூகமான நிலை என்பது இந்த சமயத்துல உங்களுக்கு இருக்கும். அடுத்து 11/12/2026 இருந்து 2/6/2027 வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்று இந்த 5வது பகுதியில இப்ப பார்ப்போம். இந்த சமயத்துல 2ஆம் திருமணத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான சூழ்நிலை நிறைய இருக்கிறது. இதன் மூலமா உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலம் உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம். சனியானவர் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்காதனால குடும்பத்துல அவ்வப்போது சண்டை சச்சரவுகள்ங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமான அறிவு என்பதை இந்த சனி சொல்லி தந்திருப்பார். மேலதிகாரிகளிடம் பார்த்தீங்கன்னா நீங்க அனுசரித்து செல்லணும். அதே நேரத்துல உங்களுக்கும் அப்பாவிற்குமான சண்டை சச்சரவுகள் என்பது இருக்கும். ஆகையால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆக இந்த விரய சனியானவர் வருமானத்துக்கு மீறிய செலவுகளை கொடுத்து எப்படி சுருக்கி சேமிச்சு வைக்கிறது அப்படிங்கிற அனுபவ அறிவை உங்களுக்கு கொடுத்திருப்பார். அதோட குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்து குடும்பத்தினுடைய அனுபவ அறிவையும் உங்களுக்கு கொடுத்திருப்பார். அதோட திருமணம் ஆகாத ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா திருமண யோகத்தையும் கொடுத்து ஒரு வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற அனுபவ அறிவை பாத்தீங்கன்னா மொத்தமா உங்களுக்கு கொடுத்திருப்பார். ரிஷபராசி நேயர்களே, இந்த 2025ஆம் ஆண்டுல சனியானவர் மார்ச் 29ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு போறாரு. 11ஆம் இடத்துல வர்ற சனிக்கு என்னன்னா லாபச்சனின்னு சொல்லி பேரு. இந்த லாபச்சனியில என்ன விதமான நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிற இந்த பலன்களை நம்ம 5 பகுதிகளாக பிரிச்சு பார்க்க போறோம். அதுல முதல் பகுதியானது 29/3/2025 இருந்து 12/7/2025 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய செய்தொழில ரொம்ப கஷ்டங்களை கொடுத்திருப்பாரு. அதே நேரத்துல ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சா பல தடங்களும் ஏற்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம தாயாரினுடைய உடல்நிலையிலும் பாத்தீங்கன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கும். அடுத்து உயர்கல்வி படிக்கிற மாணவனுடைய படிப்பும் பாத்தீங்கன்னா ரொம்ப சுமாரா இருந்திருக்கும். அதே நேரத்தில் தடைகளும் ஏற்பட்டிருக்கும். இப்ப அது எல்லாமே நிவர்த்தியாகி ஓஹோன்னு இருக்க போறீங்க. ஏன்னா சனி பாத்தீங்கன்னா லாபத்துல வர்றாரு. அதனால உங்களுடைய செய்தொழில் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் என்பது ஏற்படும். அதனால சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்துல நீங்க ஆரம்பிக்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் என்பது எக்கச்சக்கமா வரப்போகுது. பேச்சினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரத்துல படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா நன்றாக படிப்பார்கள். பாக்கியஸ்தான அதிபதியான சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ல இருக்கிறதுனால 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வர்றதுனால உங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அது உங்களுடைய திருமணமாகவும் இருக்கலாம். அதே நேரத்துல ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தன லாபங்கள் வருவதற்கான யோகம் என்பது நிறைய இருக்கிறது. பொன் பொருள் சேர்க்கை என்பது உங்களுக்கு ஏற்படும். கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வளர்ப்புல என்னன்னா கவனமாக இருக்க வேண்டும். காதலர்களுக்கிடையே பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் என்பது ராகு கேது பேச்சு வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அதனால ராகு கேது பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது உங்களுக்குள் ஏற்படும். ராகு கேது பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். சொத்துக்கள் ஏதாவது வாங்கினீங்கன்னா வில்லங்கம் இருக்குதா அப்படிங்கறத சரிபார்த்து வாங்க வேண்டும். சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல விழுறதுனால உங்களுக்கு சிறிய உடல் உபாதைகள் ஏற்பட்டால் உடனே மருத்துவரை அணுகி செக் பண்ணி பார்க்கறது நல்லது. இல்ல அதனால அவஸ்தைப்பட நேரிடலாம். சனியானவர் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய குடும்பத்தின் மூலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் ஏற்படும். மற்றவர்களுக்கு நீங்க தான தர்மங்கள் இந்த சமயத்துல நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் என்பது கிடைக்கும். அடுத்து 2வது பகுதியான 13/7/2025 இருந்து 27/11/2025 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். சனியானவர் இந்த காலகட்டத்துல வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுடைய செய்தொழில எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் கொஞ்சம் பொறுமையா எடுக்கிறது நல்லது. இல்லைன்னா நஷ்டங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கேதுவானவர் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும். இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நிச்சயம் டாக்டரை பார்த்து செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சனி வக்ரமாகி 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த நோயினால பாத்தீங்கன்னா அவதிப்பட நேரிடலாம். நோய் ஏற்படுவதாக இருந்தால் இடுப்புக்கு கீழே உள்ள பகுதியில் கவனமா இருக்கணும். கழுத்து தோள்பட்டை பகுதியிலையும் கவனமாக இருக்க வேண்டும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால முதல் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதே நேரம் இந்த குருவினுடைய அருள்னால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோய் நொடிகள் ஏற்பட்ட
ஏற்பட்டால் அது சீக்கிரமாக குணமாகிவிடும். குருவினுடைய பார்வை 6ஆம் வீட்ல விழுவறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல சுமூகமான நிலை என்பது உங்களுக்கு இருக்கும். அதே நேரம் திருமணம் சம்பந்தமாக கடன் வாங்க வேண்டிய சூழல் என்பது ஏற்படும். குருவினுடைய பார்வையானது 10ஆம் வீட்ல விழுவறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதவி அல்லது ப்ரொமோஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அடுத்து 3வது பகுதியான 28/11/2025 26/7/2026 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த காலகட்டத்துல சனியானவர் மீண்டும் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுடைய செய்தொழில பாத்தீங்கன்னா ஏற்பட்ட நஷ்டங்கள் எல்லாமே விலகி மீண்டும் லாபங்களை சம்பாதிப்பீர். உங்களுக்கு குடும்பத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா லாபங்கள் நிறைய கிடைக்கும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால செய்கின்ற காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும். அதே நேரத்துல எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். உங்களுடைய இளைய உடன்பிறப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. கவர்மெண்ட்ல ஏதாவதுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா நிச்சயமா கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஆதரவு என்பது கிடைக்கும். நண்பர்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தங்கம் மற்றும் வெள்ளி வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த சமயத்தில் உங்களுக்கு இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்துவது நல்லது. நண்பர்களின் மூலமாகவும் மனைவியின் மூலமாகவும் உங்களுக்கு தன லாபங்கள் கிடைக்கும். கமிஷன் தொழில், தரகு தொழில் பார்க்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்க கையில அதிக அளவு பண புழக்கம் என்பது ஏற்படும். கேதுவானவர் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்துல முதல் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கும் திருமண யோகம் இருக்கிறது. அதே நேரம் 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கும் 2வது திருமண யோகம் என்பது இருக்கிறது. அடுத்து 4வது பகுதியான 27/7/2026 இருந்து 10/12/2026 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். மீண்டும் சனியானவர் வக்ரமாக இருக்கிறதுனால இந்த சமயத்துல தொழில பாத்தீங்கன்னா விரிவுகள் செய்யக்கூடாது. ஏன்னா நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியானவர் வக்ரம் பெற்று 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால உடல்நல குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது. இல்லைன்னா 4ஆம் இடத்துல இருக்க கேதுனால பாத்தீங்கன்னா தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குருவினுடைய பார்வையானது 9ஆம் வீட்டுல விழுவறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் நிறைய வரும். அதே நேரம் அப்பாவினுடைய சப்போர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும். இந்த சமயத்துல நீங்க சோசியல் மீடியால ஆக்டிவா இருந்தீங்கன்னா பாப்புலர் ஆவதற்கான வாய்ப்பு என்பது நிறைய இருக்கிறது. ஆன்மீக சுற்றுப்பயணம் சென்று வருவதற்கான வாய்ப்பு என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அடுத்து கடைசி பகுதியான 11/12/2026 இருந்து 3/6/2027 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். மீண்டும் சனியானவர் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால செய்தொழில பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் என்பது கிடைக்கும். அதே நேரம் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு பணவரவுகள் வரலாம். தகப்பனாரின் மூலமாகவும் உங்களுக்கு வருமானங்கள் வரும். குருவானவர் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ஏதாவது நோய் நொடிகள் ஏற்பட்டிருந்தா குணமாவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயாரின் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படலாம். அல்லது சொத்து வாங்குவதன் மூலமாகவும் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்புல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும். காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா ராகுவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல விழுகிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்தணும். ஏன்னா சனியினுடைய பார்வை 2ஆம் வீட்டுல விழுவதனால அவ்வப்போது தடைகள் ஏற்படலாம். மிதுன ராசி நேயர்களே, இந்த 2025ஆம் ஆண்டுல சனியானவர் மார்ச் 29ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு போறார். இந்த 10ல வர்ற சனிக்கு கர்மச்சனின்னு சொல்லி பேரு. இந்த கர்மச்சனி என்ன விதமான நன்மைகள் தீமைகள் உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படிங்கறத தான் நம்ம பலன்களை பார்க்க போறோம். இந்த பலன்களை நம்ம 5 பகுதிகளாக பிரிச்சு பார்க்க போறோம். அதுல முதல் பகுதிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி இப்ப பார்ப்போம். அதாவது மார்ச் 29/3/2025 இருந்து 12/7/2025 வரைக்கும் உள்ள பலன்களை இப்ப பார்ப்போம். சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டுல இருக்கிறதுனால உங்களுடைய இருக்கிற வேலையை பார்த்தீங்கன்னா நீங்க கெட்டியா பிடிச்சுக்கிறது நல்லது. வேலையை காரணத்தை கொண்டு இந்த சமயத்துல விட்டுறக்கூடாது. இல்லைன்னா உங்களுடைய சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய சூழல் என்பது ஏற்படும். குருவானவர் உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவியுடைய பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதே நேரத்துல நண்பர்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. குருவினுடைய பார்வை 5ஆம் வீட்டுல விழுவறதுனால புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது. அதே நேரம் நீங்கள் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வீர்கள். அதனால் உங்களுடைய பேச்சாற்றல் என்பது வெளிப்படும். சனி மற்றும் ராகு 2 பேரும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும். சொத்து சேர்க்கை வாங்கும் போது வில்லங்கம் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. இரவு நேரங்கள்ல வண்டியில செல்லும் போது பாத்தீங்கன்னா கவனமாக இருக்கணும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. 9ஆம் இடத்துல இருக்க ராகுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அப்பாவுக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது வந்து போகும். சனி மற்றும் ராகுவினுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கூட்டணி தொழில ஈடுபடாமல் இருப்பது நல்லது. சொந்த தொழில் செய்யறவங்க பாத்தீங்கன்னா தொழில கவனமாக இருக்கணும். அதிக
அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழல் என்பது ஏற்படும். இதனால் உறக்கம் கெடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து இரண்டாவது பகுதியான 13/7/2025 27/11/2025 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த சமயத்துல சனியானவர் வக்ரமாகி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால சொந்த தொழில பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றம் என்பது இருக்கும். தாயார் என்னுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும். புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் புத்திர பாக்கியம் இருக்கும். பிள்ளைகள் பாத்தீங்கன்னா சொன்ன சொல்லை கேட்பார்கள். கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இளைய சகோதர சகோதரிகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க. செய்கின்ற காரியங்கள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் என்பது வந்து போகும். செவ்வாயானவர் 4ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களை சுற்றி இருந்த எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். காலேஜ் படிக்கிற மாணவ மாணவியினுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதே நேரத்துல தீய நண்பர்களுடைய சகவாசம் என்பது ஏற்படும். இந்த சமயத்துல அப்பாவுக்கும் மகனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல்கள் ஏற்படும். குருவினுடைய பார்வை 9ஆம் இடத்துல விழுறதுனால ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவானவர் 18/10/2025 அதிசார இடப்பெயர்ச்சியாகி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வர்றாரு. அங்கிருந்து அவர் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால தீராத நோய்களால கஷ்டப்படுறவங்க பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல உங்களுடைய வியாதிகள் எல்லாமே குணமடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் இந்த சமயத்தில் இருக்கு. பொன் பொருள் வாங்கக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது. அதே நேரத்துல பண வரவுகள் என்பது உங்களுக்கு இந்த சமயத்தில் நிறைய வரும். வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும். ஏன்னா குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல விழுகுது. அடுத்து 3வது பகுதியான 28/11/2025 26/7/2026 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். குருவானவர் வக்ரமாயி உங்களுடைய ராசிக்கு வராது. அந்த சமயத்துல 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது வந்து போகும். புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் இந்த சமயத்தில் இருக்கிறது. இந்த காலகட்டத்துல இருக்கிற வேலையை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கணும். அப்பதான் தன வரவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். சொந்த தொழில விரிவாக்கம் செய்யணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் செய்யாமல் இருப்பது நல்லது. இல்லை என்றால் சொந்த தொழில் மூலம் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சனியினுடைய பார்வை 12ஆம் வீட்டுல விழுவதனால சரியான உறக்கம் இல்லாமல் அவதிப்பட நேரலாம். திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் இந்த சமயத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் குடும்பத்தில் உள்ளவங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பொன் பொருள் சேர்க்கை என்பது ஏற்படும். தங்கம் வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அடுத்து 4வது பகுதியான 27/7/2026 10/12/2026 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த காலகட்டத்திலையும் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இருக்கிறது. அதே மாதிரி குருவானவர் அதிசார பயிற்சியாகி 3ஆம் இடத்துக்கு வர்ற சமயத்துல பாத்தீங்கன்னா நீங்க எண்ணிய காரியங்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்கும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. அதே நேரத்துல அரசு சம்பந்தமான காரியங்கள்ல வெற்றிகள் கிடைக்கும். குருவினுடைய பார்வை 7ஆம் வீட்டுல விழுவதனால கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா நல்ல புரிதல்கள் இருக்கும். அதே நேரம் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். தரகு தொழில் மற்றும் கமிஷன் தொழில் பார்ப்பவர்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நல்ல தனலாபம் கிடைக்கும். குருவினுடைய பார்வை 9ஆம் வீட்டுல விழுவதனால ஆன்மீக யாத்திரை சென்று வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே நேரத்துல நீங்க செய்கின்ற காரியங்களால பாத்தீங்கன்னா வெற்றிகள் அடைந்து அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். குருவானவர் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான யோகம் இருக்கிறது. அடுத்து கடைசி பகுதியான 11/12/2026 2/6/2027 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த காலகட்டத்துல சனியானவர் வக்ர நிவர்த்தியாகி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால செய்கின்ற தொழில கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ராகுவினுடைய பார்வை 6ஆம் வீட்டுல இருக்கிறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல கொஞ்சம் அனுசரித்து செல்லணும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை என்பது உங்களுக்கு மேலதிகாரிக்கும் வந்து போகும். அதே நேரம் உங்களை சுற்றி இருந்த எதிரிகள் பாத்தீங்கன்னா உங்களை கண்டு அஞ்சுவார்கள். 2ஆம் திருமணத்திற்கான யோகம் என்பது இந்த காலகட்டத்திலும் இருக்கிறது. கேதுவானவர் 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால பேசுகின்ற பேச்சுல கவனமாக இருக்கணும். இல்லைன்னா உங்களுடைய பேச்சினாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவர் பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது. இல்லைன்னா படிப்புல தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சில சமயங்கள்ல உங்களுக்கும் நண்பர்களுக்கும் அவ்வப்போது கருத்து மோதல்கள் ஏற்படலாம். ஆக இந்த சனி பேச்சில பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க இருக்கிற வேலையை கெட்டியா பிடிச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதுதான் புத்திசாலித்தனமும் கூட. கடகராசி நேயர்களே, இந்த 2025ஆம் ஆண்டுல மார்ச் 29ஆம் தேதி சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு போறாரு. அதாவது அஷ்டம சனியிலிருந்து நீங்க விடுபட்டு பாக்கிய சனிக்கு போறீங்க. இந்த பாக்கிய சனியில இருக்கிற சனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நன்மைகள் கொடுக்க போறார், என்ன தீமைகள் கொடுக்க போறார் அப்படிங்கறத அந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். இப்ப நம்ம சனி பயிற்சி என்னன்னா 5 பகுதிகளா பிரிச்சிருக்கோம். அதுல முதல் பகுதியான 29/3/2025 இருந்து 12/7/2025 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். கடந்த காலத்துல நீங்க அஷ்டம சனினால ரொம்ப அவதிப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய பேச்சினாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். குடும்பத்துல எப்பயுமே என்னன்னா
ஒரு மகிழ்ச்சி இல்லாத நிலை என்பது கடந்த காலத்துல இருந்திருக்கும். இப்ப அது எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகிரும். குடும்பத்துல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சியான நிலை என்பது ஏற்பட போகிறது. அதே நேரத்துல வந்து வருமானம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சமயத்துல உங்களுக்கு தன லாபங்கள் ஏற்பட போகிறது. தங்கம், வெள்ளி இந்த மாரி வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த சனி பெயர்ச்சியில உங்களுக்கு ஏற்பட போகிறது. பெயர்ச்சியின் ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்ல இருக்கிறதுனால, நீங்க செய்கின்ற காரியங்கள் எல்லாமே வந்து வெற்றிகள் வந்து கிடைக்கப் போகுது. அதே நேரம் ராகு கேதுனுடைய இடப்பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, கேதுவானவர் 3ஆம் இடத்திலிருந்து விலகிருவார். அதனால வந்து நீங்க ரொம்ப வந்து சந்தோஷப்படலாம். ஏன்னா, உங்களுடைய முயற்சியில தடைகள் இருந்தது எல்லாமே விலகி, இனிமேல் சக்சஸ் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால, நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரியான வெற்றிகள் அப்படிங்கிறத இந்த சனி கொடுப்பாரு. அதனால நீங்க அதிகமாக முயற்சிகள் போட்டீங்கன்னா, நிச்சயமா வந்து உங்களுடைய காரியங்கள் எல்லாத்துலயுமே சக்சஸ் கிடைக்கும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதே நேரத்துல சனியினுடைய பார்வையும் 6ஆம் வீட்டுல விழுகுது. இதனால உங்களுக்கு வேலையில் மாற்றங்கள் அல்லது வேலை இழப்பு ஏற்படலாம். இதன் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா, ராகு கேது பேச்சு பிறகு படிப்புல வந்து கவனம் செலுத்தணும். இல்லைன்னா படிப்புல வந்து ஆர்வம் குறைய வாய்ப்பு இருக்கிறது. குருவானவர் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன் அல்லது நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆகையால் ஒரு சிறிய கடன் தொகையை வாங்கினால் நோயிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். நோய் ஏற்படுவதாக இருந்தால் கழுத்து, தோள்பட்டை மற்றும் பாதங்கள்ல வந்து கவனமாக இருக்க வேண்டும். ராகு கேது பேச்சுக்கு பிறகு கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேசுற பேச்சுல வந்து கவனமா இருக்கணும். இல்லைன்னா உங்க வீட்டுல உங்க பேச்சினாலே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் மறுபடியும் ஏற்படலாம். இந்த நேரத்துல உங்களுக்கு மனைவி மற்றும் நண்பர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. தாயாரினுடைய உடல்நிலை பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டு நிவர்த்தி ஆகிவிடும். அதனால கவலைப்பட தேவையில்லை. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவியினுடைய படிப்பு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதே நேரத்தில் தீய நண்பர்களுடைய சகவாசம் என்பது இந்த சமயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடாது. சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஆன்மீக உணர்வுகள் அதிகமாக இருக்கும். அதே நேரம் அடிக்கடி கோவில் சென்று வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்க அதிக அளவு தான தர்மங்கள் செய்வீர்கள். அதே நேரம் உங்களுக்கும் தந்தைக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வாக்குவாதங்கள் என்பது வந்து போகும். கால்நடைகள் வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல கவனமாக இருக்கணும். சிறிய நோய்கள் ஏற்பட்டால் உடனே வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கறது ரொம்ப நல்லது. அடுத்து 2வது பகுதியான 13/7/2025 இருந்து 27/11/2025 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த காலகட்டத்துல சனியானவர் வக்ரமாகி 9ல இருக்கிறதுனால உங்களுக்கும் தந்தைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இந்த சமயத்தில் இருக்கும். இந்த நேரத்துல புதிய முயற்சிகள் ஏதாவது நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா வந்து 100% காரிய வெற்றி என்பது உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்துல செய்தொழில பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். அதே நேரம் உங்களுடைய சொந்த தொழில்னால லாபங்கள் நிறைய கிடைக்கும். வேலை பார்க்கிற இடங்கள்ல பாத்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. பெரிதான அளவுக்கு பிரச்சனைகள் என்பது உங்களுக்கு இருக்காது. இந்த சமயத்துல வேலை பார்க்கும் இடங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இல்லைன்னா உங்களுக்கு எதிராக சதித்திட்டங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் தீட்டுவார்கள். இந்த காலகட்டத்தின் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கடன் அல்லது நோய் அப்படிங்கிறது இருக்கும். குருவானவர் 18/10/2025 பாத்தீங்கன்னா அதிசாரமாக இடப்பெயர்ச்சியாகி கடகராசிக்கு வராரு. அந்த சமயத்துல உங்களுடைய கடன் எல்லாமே வந்து தீர்ந்துவிடும். நோய் நொடி இருந்துச்சுன்னா நீங்க அதுல சீக்கிரமா குணமாகி விடுவீர்கள். இந்த அதிசார பயிற்சியின் போது குருவானவர் உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால உங்களுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே வந்து கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்கும். நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். கூட்டணி தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சமயத்துல நீங்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது ஒரு நல்ல காலம். அடுத்து தரகு தொழில், கமிஷன் தொழில் பாக்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தாயாரினுடைய உடல்நிலை பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும். உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்க வீட்டுல வந்து என்னன்னா ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. முன்னோர்களின் சொத்து உங்கள் கையில் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய படிப்பு நல்லா இருக்கு. அதே நேரத்தில் நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. சோசியல் மீடியால வந்து நீங்க இருக்கிறீங்கன்னா நல்லா ஆக்டிவா இருப்பீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு பெயர், புகழ் எல்லாமே வந்து கிடைக்கும். அடுத்து 3வது பகுதியான 28/11/2025 இருந்து 26/7/2026 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். சனியானவர் மீண்டும் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கும் தந்தைக்கும் பாத்தீங்கன்னா வாக்குவாதங்கள் என்பது மீண்டும் வர தொடங்கும். குடும்பத்துல வந்து தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. இல்லைன்னா உங்களோட பேச்சினால பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் என்பது வந்து போகும். குருவானவர் மீண்டும் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும். அதே நேரத்துல கடன் வாங்கக்கூடிய சூழல் என்பது ஏற்படக்கூடும். உங்களை சுற்றி இருக்கிற பகைவர்களை வந்து நீங்க ரொம்ப கண்காணிச்சுக்கிடணும். இல்லைன்னா அவங்களால உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியினுடைய பார்வை
உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல விழுவுறதுனால பெரிதான அளவுக்கு லாபங்கள் என்பது ஏற்படாது. அதே நேரம் 2ஆம் திருமணத்தை நோக்கி காத்துக் கொண்டிருந்தவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது சாதகமான சூழ்நிலை என்பது இல்லை. குருவானவர் 12ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயாரின் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். அடுத்து 4வது பகுதியான 27/7/2026 10/12/2026 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த காலகட்டத்துல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குருவானவர் மீண்டும் உங்களுடைய ராசிக்கு வர்றதுனால இழந்த பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும். அதே நேரத்துல கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா ஒற்றுமை என்பது அதிகரிக்கும். நண்பர்களும் பாத்தீங்கன்னா தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவுவார்கள். அதே நேரம் தந்தையினுடைய சப்போர்ட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும். வேலையில் இருந்த அழுத்தங்கள் எல்லாமே தீர்ந்து ஒரு சுமூகமான நிலை இந்த சமயத்தில் காணப்படும். குடும்பத்தில் இருந்த அனைத்து கஷ்டங்களும் நீங்கி மீண்டும் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பார்கள். புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல தொழில் தொடங்கலாம். ஏன்னா இந்த சமயத்துல குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமா நீங்க சக்சஸ் ஆவீங்க. அரசு வேலைக்கு இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பது இந்த கடகராசி நேயர்களுக்கு இருக்கிறது. குருவானவர் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அடுத்து கடைசி பகுதியான 11/12/2026 2/6/2027 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். மீண்டும் சனியானவர் வக்ர நிவர்த்தியாகி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையிடம் பாத்தீங்கன்னா நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அப்பதான் உங்களுக்கும் தந்தைக்குமான உறவு நிலை நீடிக்கும். கேதுவானவர் உங்களுடைய ராசியின் மேல இருக்கிறதுனால உங்களுடைய பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா குறைக்க செய்வார். ஆகையால் உங்களுடைய செயல்பாடுகளை ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா உங்களுடைய பெயர், புகழ் எல்லாம் கெட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய சப்போர்ட் என்பது உங்களுக்கு இருக்கும். ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கனால கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ராகுவினுடைய பார்வை 5ஆம் இடத்துல விழுறதுனால பிள்ளைகளுடைய வளர்ப்புல கவனமாக இருக்க வேண்டும். சிம்ம ராசி நேயர்களே, இந்த 2025ஆம் ஆண்டுல மார்ச் 29ஆம் தேதி சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு போறாரு. இந்த 8ல இருக்கிற சனிக்கு என்னன்னா அஷ்டம சனின்னு சொல்லி பேரு. இந்த அஷ்டம சனியில என்ன நன்மைகள் கொடுப்பார், என்ன தீமைகள் கொடுப்பார் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த அஷ்டம சனியில பாத்தீங்கன்னா 7ரை சனியில உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள், விளைவுகள் இருக்குமோ அதுல பாதி அளவுக்கான அப்படிங்கிறது இந்த அஷ்டம சனியில சனியானவர் கொடுப்பார். அடுத்து இந்த சனி பயிற்சிக்குரிய பலன்களை பாத்தீங்கன்னா நம்ம 5 பகுதிகளாக பிரிச்சு பார்க்கிறோம். அதுல முதல் பகுதியான மார்ச் 29ல இருந்து 12/7/2025 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க பேசுற பேச்சுல கவனமா இருக்கணும். நீங்க அதுல கவனமா இருந்தீங்கன்னா குடும்பத்துல ஈஸியா சண்டை சச்சரவுகள் வராமல் தவிர்க்கலாம். இல்லைன்னா சண்டை சச்சரவுகள் என்பது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சனி பயிற்சியினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால ஓரளவுக்கு குடும்பத்துல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்தான்னா அது ஈஸியா சால்வ் ஆயிரும். ஆனா குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா குடும்பத்துல என்னன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குரு பயிற்சிக்கு பிறகு குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டுல விழுவது. இந்த சமயத்துல புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல இருந்து மனைவியினால சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் குருவினுடைய பார்வையினால பாத்தீங்கன்னா அந்த எல்லா பிரச்சனைகளுமே வந்த வேகத்துல சரியாயிடும். காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா ராகு 7ல இருக்காரு. இந்த ராகு தடைகள் கொடுத்தாலும் குருவினுடைய அருள்னால பாத்தீங்கன்னா அனைத்து தடைகள் ஏற்பட்டு பின் விலகும். கேதுவானவர் உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால உங்களுடைய பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாத்தையும் குறைக்க செய்வார். ஆகையால் நீங்கள் உங்களுடைய செயல்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். சனியானவர் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால அதிகமாக உழைத்து சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை என்பது உங்களுக்கு ஏற்படும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால படிப்புல தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. வெளியிடங்கள்ல வேலை பார்க்கிறவர் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுடைய வேலை நல்லா இருக்கும். ஆனா எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன்ங்கிறது இந்த சமயத்தில் கிடைப்பது அரிது. சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல விழுவதனால உங்களுடைய சேமிப்புகள் கரையலாம் அல்லது பண தட்டுப்பாடு அல்லது பண பற்றாக்குறை ஏற்படலாம். அடுத்து 2வது பகுதியான 13/7/2025 இருந்து 27/11/2025 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். சனியானவர் வக்ரமாகி உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா இப்ப ஓரளவுக்கு மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. கரைந்த சேமிப்புகள் எல்லாம் மீண்டும் சேமிக்க தொடங்குவீர்கள். இந்த காலகட்டத்துல புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே நேரம் காதலிக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒற்றுமை அப்படிங்கிறது காதலர்களுக்கிடையே இந்த சமயத்துல இருக்கும். ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு நல்லா இருக்கும். ஆனா காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள்
பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா ராகு இன்னமும் வந்து என்னன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல இருக்கிறாரு. இருந்தாலும் குருவினுடைய பார்வையினால பார்த்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு தொந்தரவு என்பது இருக்காது. குருவானவர் 18/10/2025ல அதிசார பெயர்ச்சியாகி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வர்றாரு. இதனால உங்களுக்கு நல்ல உறக்க நிலை என்பது ஏற்படும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது அந்த சமயத்தில் இருக்கும். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோய் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா சனி வக்ரமா இருக்காரு. இதனால பிறப்புறுப்பு, மலத்துவாரம் மற்றும் பாதங்கள்ல வந்து என்னன்னா பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்த அதிசார காலத்துல குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலையில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அனுகூலமான சூழ்நிலை என்பது உங்களுக்கு இருக்கும். அதே நேரம் இந்த குரு வந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒண்ணு நீங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும். இல்லை என்றால் நோய் நொடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆகையால் நோய் நொடி வராமல் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறிய கடன் தொகை பாத்தீங்கன்னா ரத்த சம்பந்தம் இல்லாத ஒருவரிடம் வாங்கிக் கொள்வது நல்லது. சனி வக்ரமான இந்த காலத்துல பாத்தீங்கன்னா சொந்த தொழில வந்து ஓரளவுக்கு முன்னேற்றம் என்பது ஏற்படும். அதே நேரம் ராகுவானவர் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கும் தந்தைக்கும் பாத்தீங்கன்னா வாக்குவாதங்கள் வரும். இல்லைன்னா சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து 3வது பகுதியான 28/11/2025 26/7/2026 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த சமயத்துல சனியானவர் வக்ர நிவர்த்தியாகி மீண்டும் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு. இதனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவ்வப்போது பிரச்சனைகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். சனி மற்றும் ராகுவினுடைய பார்வை 5ஆம் வீட்டுல விழுவதனால பிள்ளைகளினுடைய வளர்ப்புல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். குருவானவர் வக்ரமாகி 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயாரினுடைய ஆரோக்கியம் மூலம் உங்களுக்கு விரை செலவுகள் ஏற்படலாம். வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல சூழ்நிலை என்பது இருக்கும். சனியினுடைய பார்வை 10ஆம் வீட்டுல விழுவதனால சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்துல ஆரம்பிக்காமல் இருப்பது நல்லது. சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. கூடவே சனி வேற பார்க்கிறாரு. இதனால அரசு வேலைகள் பாத்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. காவல்துறை மற்றும் ராணுவத்துல வந்து என்னன்னா சேருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. உங்களுடைய செயல்பாடுகள்ல வந்து என்னன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். அப்பதான் உங்களுடைய பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாத்தையும் தக்க வச்சுக்க முடியும். இல்லைன்னா அதுல சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து 4வது பகுதியான 27/7/2026 இருந்து 10/12/2026 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த நேரத்துல வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்துல சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கான யோகம் என்பது இருக்கிறது. தாயார் என்னுடைய உடல்நலம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதே நேரம் உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுடைய படிப்பும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரிந்த பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே மீண்டும் வரும். அதே நேரத்துல உங்களுடைய உறக்கம் பாத்தீங்கன்னா கெடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆன்மீக உணர்வுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வரத் தொடங்கும். அதே நேரம் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்துல நிறைய இருக்கிறது. குருவானவர் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி இடையே பாத்தீங்கன்னா ஒற்றுமைகள் ஏற்படும். அதே நேரத்துல அவங்க இருவருக்கும் இடையே பாத்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் ஏற்படும். பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வார்கள். அடுத்து கடைசி பகுதியான 11/12/2026 இருந்து 2/6/2027 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல இருக்கிறதுனால அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழல் ஏற்படும். ராகுவினுடைய பார்வை 4ஆம் வீட்டுல விழுவதனால தாயாரினுடைய உடல் நலத்துல கவனமா இருக்கணும். அதே நேரத்துல சொத்து ஏதாவது வாங்குனீங்கன்னா வில்லங்கம் இருக்கா என்று இந்த சமயத்துல செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. மீண்டும் சனியானவர் வக்ர நிவர்த்தியாகி குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல வந்து நீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அப்பதான் குடும்பம் வந்து என்னன்னா நல்லபடியாக போகும். அதே நேரம் செலவுகளையும் வந்து என்னன்னா நீங்க சுருக்கிக்கிடணும். இல்லைன்னா பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கன்னி ராசி நேயர்களே, இந்த 2025ஆம் ஆண்டுல சனியானவர் மார்ச் 29ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு போறார். இந்த 7ஆம் இடத்துக்கு வர்ற சனிக்கு வந்து கண்ட சனின்னு சொல்லி பேரு. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா சில பேர் வந்து கடனால வந்து ரொம்ப அவதிப்பட்டிருப்பீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா நோய்கள்னாலையும் அவதிப்பட்டிருப்பீங்க. சில பேர் வந்து என்னன்னா உங்களை சுத்தி எதிரிகள் இருப்பாங்க. அவர்களாலையும் நீங்க அஞ்சப்பட்டிருப்பீங்க. இப்ப அதுக்கான எல்லா ஒரு ரிலீஃப்னு பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல இருக்கு. அதே நேரம் இந்த சனி பாத்தீங்கன்னா 7ல இருக்கிறதுனால கண்ட சனினால உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வருது அப்படிங்கறது தான் நம்ம இந்த சனி பயிற்சி பலன்களை பார்க்க போறோம். இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை நம்ம 5 பகுதிகள்ல முதல் பகுதிக்கான பலன்களை இப்ப பார்ப்போம். முதல் பகுதியானது 29/3/2025 இருந்து 12/7/2025 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த முதல் பகுதியில சனியானது 6ல இருந்து 7ல வர்றதுனால ஃபர்ஸ்ட் கடன் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா உடனே கடன் அடைபடுவதற்கான யோகம் என்பது இருக்கிறது. அடுத்து உங்களுக்கு நோய் நொடியிலிருந்து அவதிப்பட்டிருந்தீங்கன்னா சீக்கிரமாக குணமாவதற்கான வாய்ப்பு என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கு. அடுத்து உங்களை சுற்றி இருந்த எதிரிகள் ஏதாவது உங்களுக்கு எதிராக வம்பு வழக்குகள்
வழக்குகள் ஏற்பட்டிருந்தால் அல்லது கோர்ட்டு கேஸ் ஏதாவது போயிருந்தா இப்ப அதுல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. பெயர்ச்சியின் ஆரம்ப கட்டத்துல சனி ராகுவும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கூட்டணி தொழில்ல நீங்க எதுவுமே ஈடுபடக்கூடாது. அடுத்து கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் என்பது அடிக்கடி வந்து போகும். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வதுதான் இந்த காலகட்டத்தில் சிறந்தது. அதே நேரம் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல விழுவதனால உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்கான யோகம் இருக்கிறது. வீட்டுல தன லாபங்கள் நிறைய வரும். அதே நேரம் தங்கம் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு கிட்டும். திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த சமயத்தில் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. அதே நேரத்தில் சுக்கிரன் பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் என்பது இருக்கிறது. அல்லது பழைய வீடுகள் வாங்குவதற்கான யோகம் இருக்கிறது. கூடவே ராகு இருக்கிறதுனால வாங்குற பொருட்கள்ல வில்லங்கம் எதுவும் இருக்குதா என்பதை செக் பண்ணி பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. பயிற்சியினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளின் படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ராகு கேது பயிற்சிக்கு பிறகு கேதுவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல விழுவதனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவ்வப்போது சலசலப்புகள் என்பது ஏற்படும். ஆனால் கேதுவினுடைய பார்வை இருக்கிறதுனால அது வந்த வேகத்துல எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல இருக்கிறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இல்லை என்றால் மனஸ்தாபங்கள் அவ்வப்போது வரலாம். அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழல் என்பது ஏற்படும். கேதுனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டுல விழுவுது. அதே நேரம் 10ஆம் வீட்டுல குரு வேற இருக்காரு. இதனால செய்தொழில பார்த்தோம்னா எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் என்பது கிடைப்பது கடினம். அடுத்து சொந்த தொழிலை விரிவுபடுத்தாமல் இருப்பது இந்த காலகட்டத்துக்கு நல்லது. அடுத்து 2வது பகுதியான 13/7/2025 27/11/2025 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த காலகட்டத்துல கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா ஒரு அந்யோன்யம் ஒரு புரிதல் என்பது இருக்கும். பெரிதான அளவுக்கு சண்டைகள் என்பது இந்த சமயத்தில் இருக்காது. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது. தாயாரினுடைய உடல் நலம் ரொம்ப நல்லா இருக்கும். வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதிக அளவு உழைக்க வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படும். உங்களை சுற்றி எதிரிகள் நிறைய உருவாவார்கள். ஆகையால் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. குருவினுடைய 7ஆம் பார்வை 4ஆம் வீட்டுல விழுவதனால வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. கால்நடைகள் வாங்கக்கூடிய யோகம் என்பது நிறைய இருக்கிறது. அடுத்து உங்களுக்கு முன்னோர் சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. 18/10/2025 குரு அதிசார பயிற்சியாகி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வர்றார். அங்கிருந்து அவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இதனால நீங்க கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே நேரம் செய்கின்ற காரியங்கள்ல வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்ன செய்தாலுமே அது உங்களுக்கு சக்சஸ் என்பது இந்த சமயத்தில் நிறைய கிடைக்கும். உடன்பிறப்புகளுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல நிறைய கிடைக்கும். அதே நேரம் 3வது திருமணத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த சமயத்தில் 3வது திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களுக்கு ஆன்மீக உணர்வுகள் அதிகமாக வரும். அதே நேரத்துல உங்களுடைய உறக்கமும் கெடக்கூடிய நிலையும் ஏற்படும். அடுத்து 3வது பகுதியான 28/11/2025 26/7/2026 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்துவது நல்லது. இல்லைன்னா படிப்புல தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. தீய நண்பர்களுடன் சகவாசம் என்பது இந்த சமயத்தில் இருக்கக்கூடாது. ராகுனுடைய பார்வை 4ஆம் வீட்டுல விழுவதனால தாயாரினுடைய உடல் நலத்துல கவனமாக இருக்க வேண்டும். ராகுனுடைய பார்வை 4ஆம் வீட்டுல இருக்கிறதுனால புதிய சொத்துக்கள் அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கும் போது எல்லாத்தையும் செக் பண்ணி பாத்துக்கிறது நல்லது. இல்லைன்னா வில்லங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இந்த காலகட்டத்துல அப்பாவுக்கும் மகனுக்கும் பாத்தீங்கன்னா ஒற்றுமை என்பது இருக்காது. ஆகையால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே நேரம் இந்த சனி பயிற்சி முழுக்க கணவன் மனைவி உறவுகளுக்கிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லைன்னா சின்ன பிரச்சனை கூடி பெரிய பிரச்சனை ஆவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. குரு வக்ரமாயி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும். குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல விழுவதனால திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு தற்போது திருமண யோகம் என்பது இந்த காலகட்டத்திலும் ஏற்படுகிறது. சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுல விழுவதனால முன்னோர்களின் சொத்துக்கள்ல வில்லங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே நேரம் உங்களுக்கு ஆன்மீக உணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் லாட்டரி சம்பந்தமான விஷயங்களை ஈடுபடாமல் இருப்பது நல்லது. ஏன்னா எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது கடினம். அடுத்து 4வது பகுதியான 27/7/2026 10/12/2026 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த நேரத்துல 6ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா வக்ரமாயி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால கர்ப்பப்பை சிறுநீரகங்கள்ல பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆகையால் கவனமாக இருக்க வேண்டும். பாதங்கள்ல அடிபடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. கன்னி ராசிக்காரங்க சனி வக்ரமான காலங்கள்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும்.
அதே நேரத்துல நோய் நொடி ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இந்த சமயத்துல உங்களுடைய எதிரிகளுடைய பலம் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அதனால அவங்க கிட்ட வம்பு வழக்குகள் பண்ணாமல் இருப்பது ரொம்ப நல்லது. 31/10/2026 பாத்தீங்கன்னா குரு அதிசார பயிற்சியாகி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வர்றாங்க. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. பெரும்பாலும் இந்த செலவுகள் உங்களுடைய மனைவி அல்லது கணவன் வழியில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. குருவும் கேதும் உங்களுடைய ராசிக்கு 12 இருக்கிறதுனால இந்த உலக பற்று இல்லாம ஆன்மீக பற்று என்பது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தூக்கம் பாத்தீங்கன்னா அவ்வப்போது கெடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 5/12/2026 ராகு கேது பேச்சு நடக்குது. அப்ப ராகு என்னன்னா மகர ராசிக்கு வராது. இதனால உங்களுடைய குழந்தைகள் பாத்தீங்கன்னா உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடக்க மாட்டார்கள். ஆகையால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அடுத்து கடைசி பகுதியான 11/12/2026 இருந்து 2/6/2027 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த சமயத்துல ராகுவானவர் 6ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. குரு பாத்தீங்கன்னா அவருடைய பார்வை 6ஆம் இடத்துல விழுவது. அதனால வேலையில பாத்தீங்கன்னா இருந்த மன அழுத்தம் எதுவும் தற்போது இருக்காது. வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இந்த சமயத்தில் உங்களுக்கு ஏற்படும். குருவினுடைய பார்வை 8ஆம் இடத்துல விழுவதனால உங்களுக்கு தீராத வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த நேரத்துல நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரம் சனியினுடைய பார்வை 4ஆம் வீட்டுல விழுவதனால உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் மட்டும் படிப்புல கவனம் செலுத்துவது நல்லது. இல்லைன்னா படிப்புல தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ராகுவானவர் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கும் தாய் வழி உறவுகளுக்கும் கலகம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அவ்வப்போது உங்களுக்கும் தந்தைக்கும் பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் என்பது அடிக்கடி வந்து போகும். சொந்த தொழில் பண்றவங்க இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். ஆக இந்த கண்ட சனியில பாத்தீங்கன்னா கணவன் மனைவியுடைய பாத்தீங்கன்னா ஈகோ அப்படிங்கிறது என்னன்னா நீங்க விட்டு இருந்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியை நீங்க வெற்றி கொள்ள முடியும். இல்லை என்றால் சண்டை சச்சரவுகள் என்பது கணவன் மனைவிக்கிடையே வந்து போவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. துலாம் ராசி நேயர்களே, இந்த 2025ஆம் ஆண்டுல சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போறார். 6ஆம் இடத்துக்கு வர்ற சனிக்கு என்னன்னா சத்ரு சனின்னு சொல்லி பேரு. இந்த சத்ரு சனி பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி முழுக்க என்னன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கொடுப்பாரு, அதே நேரம் உங்களுக்கு நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா அப்படிங்கறதான் நம்ம பலன்களை பிரிச்சு பார்க்க போறோம். அதுல முதல் பகுதிக்கான பலன்கள் என்ன என்று இப்ப பார்ப்போம். சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல இருக்கிறதுனால உங்களை சுற்றி பாத்தீங்கன்னா எதிரிகள் நிறைய இருப்பாங்க. ஆனா அவங்களால உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே நேரம் பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா அவங்கள தோற்கடிச்சு வெற்றி வாய்ப்பை என்னன்னா நீங்க பெறுவீர்கள். இந்த சனி பயிற்சி முழுக்க பாத்தீங்கன்னா நீங்க கடன் யார்கிட்டையும் வாங்கக்கூடாது. அப்படியே நீங்க வாங்கினீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் பாத்தீங்கன்னா அடைக்க முடியாது. அதே நேரம் ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனியோட சேர்ந்து இருக்காரு. கூடவே பாத்தீங்கன்னா ராசி அதிபதி வக்ரமா இருக்காது. இதனால நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. நோய் ஏற்படுவதாக இருந்தால் இஎன்டின்னு சொல்லக்கூடிய கண், காது, மூக்கு, தொண்டை, வாய் மற்றும் தோள்பட்டை பகுதிகளில் கவனமா இருக்க வேண்டும். இந்த இடங்கள்ல என்னன்னா நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே நேரம் ராகுவானவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால விஷக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் பூச்சிகளிடமிருந்து தள்ளி இருப்பது நல்லது. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால நிச்சயம் கடன் அல்லது நோய் இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால நோய் பாத்தீங்கன்னா ஏற்படாமல் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறிய தொகையை பாத்தீங்கன்னா ரத்த சம்பந்தம் இல்லாத ஒருவரிடம் கடன் தொகை வாங்கிக்கிட்டு இந்த சனி பயிற்சி வரைக்கும் அந்த கடனை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சனி பயிற்சிக்கு அப்புறம் நீங்க அந்த கடனை திருப்பி செலுத்திருங்க. அதனால என்னன்னா நோயிலிருந்து நீங்க தப்பிக்க முடியும். குரு பயிற்சிக்கு பிறகு குருவானவர் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே உயரும். அதே நேரம் 3ஆம் இடத்தை பாத்தீங்கன்னா சனி பாக்குறாரு. உங்களுடைய முயற்சிகள்ல தடைகள் ஏற்பட்டாலும் குருவினுடைய பார்வையினால பாத்தீங்கன்னா நீங்க சக்சஸ் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதனால தைரியமாக ஏதாவது நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா இந்த சமயத்துல நீங்க எடுக்கலாம். ராகு கேது பேச்சுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வர்றதுனால புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு தற்போது சாதகமான சூழ்நிலை என்பது இல்லை. சனியானவர் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால இரவு நேரங்களில் நீங்க அதிகமாக விழித்திருந்து உங்கள் உறக்கம் கெடும் சூழ்நிலை என்பது ஏற்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு அதிகப்படியான செலவுகளையும் வைப்பார். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால காதலர்களுக்கிடையே பாத்தீங்கன்னா காதல் உணர்வு என்னன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனாலும் சின்ன சின்ன சச்சரவுகள் என்பது உங்கள் இருவருக்கும் இடையே இருக்கும். கேதுவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுல விழுவதனால ஆன்மீக பயணம் சென்று வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே நேரத்தில் உங்களுடைய முன்னோர்களின் சொத்துக்கள்ல பாத்தீங்கன்னா வில்லங்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல இருக்கிறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதிக அளவு உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்பதான் என்னன்னா உங்களுக்கு வேலை பார்க்கும் இடங்கள்ல மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும். அடுத்து 2வது பகுதியான 13/7/2025 இருந்து 27/11/2025 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த சமயத்துல சனியானவர் வக்ரமாக இருப்பதால் உங்களுடைய உடல் நலத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அதே நேரம் உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகளிடமிருந்து நீங்க ஒதுங்கி இருக்கிறது நல்லது.
நல்லது. ஏன்னா உங்களால இந்த சமயத்துல அவங்கள வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பது ரொம்ப கம்மி. செவ்வாயானவர் 8ஆம் பார்வையாக சனிய பார்க்கிறாரு. அதே நேரத்துல உங்களுடைய ராசி அதிபதி பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. அதனால உங்களுடைய குடும்பத்திலேயோ அல்லது உங்களுக்கோ என்னன்னா விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆகையால் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்கள்ல செல்லும்போது கவனமா இருக்கணும். அதே நேரத்துல ரோடு சைடுல பாத்தீங்கன்னா நீங்க போகும்போது கவனமா இருக்கணும். ஏன்னா நம்ம கரெக்ட்டா போனாலும் அவங்க என்னன்னா விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. 13/7/2025ல பாத்தீங்கன்னா சனி வக்ரமா இருக்காரு. அந்த சமயத்துல உங்களுடைய ராசிதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால தீராத வியாதிகளால பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆகையால இஎன்டின்னு சொல்லக்கூடிய கண், காது, மூக்கு, தொண்டையில கவனமா இருக்கணும். அதே நேரத்துல பிறப்பு உறுப்புகள், மலத்துவாரங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். கேதுவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுல விழுவதனால உங்களுக்கும் தந்தைக்கும் பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் அடிக்கடி வந்து போகும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா உங்களுடைய சொல் பேச்சை பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. அதனால நீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குருவானவர் 18/10/2025 அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வராரு. அப்ப என்னன்னா 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இதனால உங்களுக்கு என்னன்னா பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. குடும்பத்தில் உள்ளவர்களும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே நேரம் இந்த குரு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்தை வரை பார்க்கிறாரு. இதனால உங்கள் வீட்டில் பாத்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு திருமண யோகமும் இருக்கிறது. உங்களுடைய திருமணத்தின் மூலமாகவும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் ஏற்படலாம். உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பும் பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல ரொம்ப அருமையா இருக்கும். இந்த அதிசார பேச்சுங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கிறது. இந்த அதிசார குருவினால உங்களுடைய சொந்த தொழில பாத்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே நேரம் பாத்தீங்கன்னா அவர் 9ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்கிறாரு. அதனால வெளியிடங்கள்ல வேலை பார்க்கிறவங்க பாத்தீங்கன்னா நிச்சயம் ஒரு வேலை மாற்றம் என்பது இருக்கிறது. ஒண்ணு உங்களுக்கு வேற இடத்துல வேலை கிடைக்கலாம், அல்லது உங்களுக்கு பதவி உயர்வு என்பது கிடைக்கலாம். அடுத்து 3வது பகுதியான 28/11/2025 26/7/2026 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். சனியானவர் வக்ர நிவர்த்தியாகி 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால இரவு நேரங்களில் பாத்தீங்கன்னா அதிக அளவு விழித்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதனால் உங்களுடைய உறக்கம் கெடும். உறக்கம் கெடுவதன் மூலமாக உங்களுக்கு நோய் நொடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆகையால கொஞ்சம் நல்லா தூங்கி எந்திரிச்சீங்கன்னா உங்களுக்கு நோய் நொடிகள் பாத்தீங்கன்னா உங்களை அண்டாது. குரு வக்ரமாகி 10ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இதனால உங்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படும் அல்லது வேலை இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இந்த காலகட்டத்துல குடும்பத்துல பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா உங்க பேச்சுக்கள்னால பாத்தீங்கன்னா குடும்பத்துல தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்துல மனைவிக்காக என்னன்னா நீங்க அதிக அளவு செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படும். இதனால வரவுக்கேற்ற செலவு அப்படிங்கிறது இருக்கும். கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய சேமிப்புகள் பாத்தீங்கன்னா குறைய தொடங்கும். அடுத்து 4வது பகுதியான 27/7/2026 இருந்து 10/12/2026 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். சனியினுடைய பார்வை செவ்வாயின் மேல விழுகுது. அதே நேரம் செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் போது கவனமாக இருக்கணும். இல்லைனால் விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே நேரத்துல மனைவியினுடைய உடல்நிலையிலும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களை சுற்றி பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல நிறைய எதிரிகள் இருப்பாங்க. உங்களால என்னன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நீங்க ஒதுங்கி செல்வதுதான் இந்த காலகட்டத்தில் சிறந்தது. 4ஆம் இடத்த அதிபதி வக்ரமாக இருக்கிறதுனால தாயாரினுடைய உடல்நிலையில கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல செல்லும் போதும் கவனமாக இருக்கணும். உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்துவது இந்த சமயத்தில் நல்லது. பழைய வீடு அல்லது பழைய வாகனங்கள் வாங்குவதில் என்னன்னா கவனமா இருக்கணும். பழைய வீடா இருந்தா என்னன்னா சொத்துக்கள்ல வில்லங்கம் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துக்கணும். பழைய வண்டி வாகனங்கள் அப்படின்னு சொன்னோம்னா அது உங்களுக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இல்லைன்னா வாங்கின பிறகு பாத்தீங்கன்னா ஒரு யூஸ் இல்லாம உங்களுக்கு இருக்கும். 31/10/2026 குருவானவர் அதிசார பேச்சியாகி சிம்ம ராசிக்கு வராது. அவர் அங்கிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த காலகட்டத்துல இருக்கு. இந்த சமயத்துல உங்களுக்கும் பிள்ளைகளுக்குமான ஒரு நல்ல புரிதல்கள் என்பது இருக்கும். தாயாரினுடைய உடல்நலத்துல ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்து கடைசி பகுதியான 11/12/2026 இருந்து 2/6/2027 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த காலகட்டத்துல குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் வீட்டுல விழுவுறதுனால நீங்க செய்கின்ற காரியங்கள்ல வெற்றிகள் எல்லாமே கிடைக்கும். அதே நேரம் 7ஆம் இடத்துல மறுபடியும் பார்க்கறதுனால உங்களுக்கு திருமண யோகங்கள் நடக்கும். நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இந்த சமயத்துல இருக்கும். அதே நேரம் தங்கம் வெள்ளி பாத்தீங்கன்னா உங்களை சேருவதற்கான யோகம் என்பது இந்த சமயத்துல நிறைய இருக்கிறது. கேது 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் வளர்ச்சியை பார்த்தாங்கன்னா சுருக்கத்தான் செய்வாரு. அதனால இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா பண்ணாமல் இருப்பது நல்லது. வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் இந்த சமயத்துல கிடைப்பது மிக அரிது. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஆரம்ப கல்வி, உயர்கல்வி மற்றும் காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப கவனம் செலுத்துறது நல்லது. ஏன்னா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா படிப்புல இந்த நேரத்துல தடங்கள்
தடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஏன்னா சனியினுடைய பார்வை இருக்கு, ராகுவினுடைய பார்வை இருக்குது. அதனால படிப்புல வந்து ரொம்ப கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, இந்த 2025ஆம் ஆண்டுல சனியானவர் மார்ச் 29ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு போறார். 5ஆம் இடத்துக்கு போற சனிக்கு வந்து என்னன்னா புண்ணிய சனின்னு சொல்லி பேரு. இந்த புண்ணிய சனியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விதமான நன்மைகள் கிடைக்குது, என்ன தீமைகள் கிடைக்குது அப்படிங்கறத தான் நம்ம முழு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சனிப்பெயர்ச்சிக்கான பலன்களை நம்ம 5 பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். அதுல முதல் பகுதியான மார்ச் 29/3/2025 இருந்து 12/7/2025 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். தற்போது சனியானவர் 4ஆம் இடத்திலிருந்து விலகி செல்வதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இப்போது ஏற்படும். சனி பயிற்சியினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடங்கள்ல பெரிதான அளவுக்கு முன்னேற்றங்கள் இருக்காது. அதே நேரம் பாத்தீங்கன்னா குரு ராகு கேது பயிற்சிக்கு பிறகு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ராகுனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல விழுவதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதிக அளவு உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல விழுவதனால திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது கட்டாயம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அது உங்களுடைய திருமணமாகவும் இருக்கலாம். அதே நேரத்துல பொன் பொருள் சேர்க்கை என்பது ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பிள்ளைகளின் மூலமாகவும் உங்களுக்கு வருமானங்கள் வந்து சேரும். அதே நேரம் சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால வரவுக்கு ஏற்ற செலவுகள் என்பது உங்களுக்கு ஏற்படும். சனியானவர் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வளர்ப்புல கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுடைய செயல்பாடுகளை வந்து நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். சனியானவர் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால காதலர்களுக்கிடையே சண்டைகள் ஏற்பட்டு பிரிவு வரை செல்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. குருவினுடைய பார்வை 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு மேல விழுவுறதுனால சொத்துக்கள் வாங்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் வில்லங்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. இல்லைன்னா ராகுனால பாத்தீங்கன்னா அவ்வப்போது சின்ன சின்ன தடைகள் என்பது உங்களுக்கு ஏற்படும். குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலையும் செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலே விழுவதனால உங்களுடைய வீட்டுல வந்து கட்டாயம் சுப நிகழ்ச்சி ஒன்று காத்திருக்கிறது. அதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். இந்த காலகட்டத்துல புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு சாதகமான நேரம் இல்லை. சனியினுடைய 3ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல விழுவதனால நண்பர்களுடன் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கவனம் செலுத்துவது நல்லது. தவறான நண்பர்களுடைய சேர்க்கை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அடுத்து 2வது பகுதியான 13/7/2025 இருந்து 27/11/2025 வரைக்கும் என்ன மாதிரியான பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த சமயத்துல சனியானவர் வக்ரமாகி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால வரவுக்கு மீறிய செலவுகள் என்பது கட்டுப்படுத்தப்படும். இதனால் உங்களுடைய சேமிப்புகள் பாத்தீங்கன்னா உயரும். கணவன் மனைவி மற்றும் நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமை என்பது இந்த சமயத்தில் ஏற்படும். தரகு தொழில், கமிஷன் தொழில் மற்றும் நண்பர்களுடனான கூட்டு தொழில் பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல வந்து சூப்பரா இருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் என்பது கிடைக்கும். கேது மற்றும் செவ்வாயானவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பெயர் புகழ்ல பாத்தீங்கன்னா களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே நேரத்துல வந்து செய்கின்ற தொழில பாத்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். குரு அதிசார பயிற்சியானது அக்டோபர் 18ஆம் தேதி வந்து நடக்குது. இந்த சமயத்துல வந்து அவர் 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க செய்கின்ற காரியங்கள்ல பாத்தீங்கன்னா வெற்றிகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்துல உங்களுடைய எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே எளிதில் ஈடேறும். அதே சமயம் தங்கம் மற்றும் வெள்ளி உங்கள் கைகளில் புழங்குவதற்கான யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது. குருவின் அதிசார பயிற்சியின் போது இழந்த செல்வாக்கு புகழ் எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இந்த அதிசார குருவினுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டுல விழுவதனால புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் என்பது இருக்கிறது. அதே நேரத்துல பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்களை பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுல இருக்கிறதுனால தாயாரினுடைய உடல்நிலையில கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்துல குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டுல விழுவாதனால உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்புல பாத்தீங்கன்னா தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆகையால் கவனமாக இருக்க வேண்டும். ராகுனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல விழுவதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான வேலை சுமைகள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அடுத்து 3வது பகுதியான 28/11/2025 இருந்து 26/7/2026 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். மீண்டும் சனியானவர் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால கால்நடைகளை வளர்ப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் கால்நடைகளுக்கு நோய் நொடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே நேரம் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட்டு சேமிப்புகள் வந்து கரையும் சூழ்நிலை ஏற்படும். இந்த
இந்த சமயத்துல குருவானவர் வக்ரமாயி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்படும். நீங்க பேசுற பேச்சுல பாத்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதனாலேயே என்னன்னா குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. குரு மற்றும் சனியினுடைய பார்வை 2ஆம் வீட்டுல விழுவதனால விலையுயர்ந்த பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தொலைந்து போவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இந்த நேரத்தில் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தொடைகள்ல பாத்தீங்கன்னா அரிப்புகள் ஏதாவது ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ராகு, சனி மற்றும் வக்ரம் பெற்ற குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல விழுவதனால உங்களுடைய பேச்சுகள்னாலே பாத்தீங்கன்னா அடிக்கடி வீட்டுல சண்டை சச்சரவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆகையால நீங்க விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. ராகுவானவர் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனங்களை செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் பாத்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் என்பது நிறைய இருக்கிறது. அதே நேரத்தில் உங்களுடைய பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே மீண்டும் உயரத் தொடங்கும். அடுத்து 4வது பகுதியான 27/7/2026 இருந்து 10/12/2026 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த சமயத்துல உங்களுடைய செலவுகளை என்னன்னா நீங்க கட்டுப்படுத்தி மீண்டும் சேமிக்க தொடங்குவீர்கள். இந்த சமயத்துல புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கான யோகம் என்பது நிறைய இருக்கிறது. ஏன்னா குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல விழுகிறது. இந்த நேரத்துல 6ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால உங்களுக்கும் நண்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா வம்பு வழக்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. 31/10/2026ஆம் ஆண்டு குருவானவர் அதிசார பயிற்சியாகி சிம்ம ராசிக்கு வராது. இந்த சமயத்துல அவர் 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. உங்களுக்கு திருமண யோகம் என்பது இருக்கிறது. அதே நேரத்துல வீட்டுல சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. பொன் பொருள் சேர்க்கை மற்றும் தங்கம் வாங்குவதற்கான யோகம் என்பது இருக்கின்றது. 5/12/2026ஆம் ஆண்டு ராகு கேது பேச்சு நடக்குது. அப்பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும். அதே நேரம் வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுமூகமான நிலை என்பது இருக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுடைய செலவுகள் குறைந்து வரவுகள் அதிகமாகும். அடுத்து கடைசி பகுதியான 11/12/2026 இருந்து 2/6/2027 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடக்க மாட்டார்கள். கேதுவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல விழுவது. இதனால அடிக்கடி கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 1ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்களுடைய தந்தையாருக்கும் பாத்தீங்கன்னா வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே நேரம் உங்களுடைய மனதில் ஆன்மீக உணர்வு என்பது அதிகரிக்கும். அடிக்கடி உங்களுடைய மனது குழப்பமடையும். இதனால் நீங்கள் கோயில் சென்று வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. எதிர்பார்த்த லாபங்கள் இந்த சமயத்துல கிடைக்கிறது ரொம்ப கடினம். உங்களுடைய சேமிப்புகளும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைய தொடங்கும். தனுசு ராசி நேயர்களே, இந்த 2025ஆம் ஆண்டுல சனியானவர் மார்ச் 29ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். 4ஆம் இடத்துக்கு வர்ற சனிக்கு என்னன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அர்த்தாஷ்டம சனியில உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஷ்டம சனியில உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்குதோ அதுல பாதி அளவுக்கான பலன்கள் இந்த அர்த்தாஷ்டம சனியில உங்களுக்கு கிடைக்கும். இந்த அர்த்தாஷ்டம சனியில என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த பலன்களை என்னன்னா 5 பகுதிகளா பிரிச்சிருக்கோம். இந்த 5 பகுதியில முதல் பகுதியான மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்று இப்ப பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி வர்றதுனால உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். இந்த சனி பயிற்சி முழுக்க இல்லைன்னா உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 4ஆம் இடத்துல சனி, ராகு மற்றும் மாத்திருக்காரகனான சந்திரனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால தாயாரினுடைய உடல்நிலையில கவனமா இருக்கணும். அல்லது தாயாருக்கு விபத்து அல்லது மரணத்திற்கு சமமான கண்டங்கள் ஏற்படலாம். இதனால உங்களுடைய தாயார் ராகு கேது பேச்சு முடியும் வரை வெளியிடங்களுக்கு செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். விலங்குகளிடம் முடிந்த அளவுக்கு விலகி இருக்க வேண்டும். குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மேல விழுவதனால மற்றவர்கள் யாரும் உங்களை அசிங்கப்படுத்தினாலும் அது உங்களுடைய புகழ் மற்றும் செல்வாக்கை குறைக்காது. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல விழுவதனால 2ஆம் திருமணத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு 2ஆம் திருமண யோகம் என்பது இந்த சமயத்துல இருக்கு. அதே நேரத்துல கால்நடைகளை வளர்த்து வருபவர்களுக்கு பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் என்பது அவர்களுக்கு கிடைக்கும். சனி மற்றும் ராகு இருவரும் சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால செய்கின்ற தொழில கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் எதிர்பார்த்த நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது.
அதே நேரத்துல வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வு என்பது கிடைப்பது இந்த சமயத்தில் கடினம். சனியினுடைய பார்வை 6ஆம் இடத்துல விழுவதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆகையால் விட்டு கொடுத்து செல்லவும். அதே நேரம் இஎன்டின்னு சொல்லக்கூடிய கண், காது, மூக்கு, தொண்டை மற்றும் வாய் ஆகிய பகுதிகளில் பாத்தீங்கன்னா நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. சனி சுக்கிரனின் சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பழைய வண்டி வாகனங்கள் அல்லது பழைய வீடுகளை விற்பதன் மூலம் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அதே நேரம் வண்டி வாகனங்கள்ல பாத்தீங்கன்னா பழுது ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல தடை என்பது இருக்காது. ஓரளவு நன்றாக படிப்பார்கள். சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை பார்க்கும் இடங்கள் அல்லது சொந்த தொழில பாத்தீங்கன்னா அதிக அளவுக்கு உழைக்க வேண்டிய சூழ்நிலை என்பது உங்களுக்கு ஏற்படும். குருவினுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல விழுவதனால தங்கம் அல்லது வெள்ளி பொருட்கள் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய யோகம் என்பது இருக்கிறது. அடுத்து 2வது பகுதியான 13/7/2025 27/11/2025 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த காலகட்டத்துல உங்களுடைய உடல் நலத்திலும் தாயாரினுடைய உடல் நலத்திலையும் பாத்தீங்கன்னா முன்னேற்றம் ஏற்படும். அதே நேரம் செய்தொழில ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். உங்களுடைய பெயர் புகழுக்கு இந்த சமயத்துல எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே நேரத்துல குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா ராகுவின் மேல விழுவுறதுனால எதிர்பார்த்த காரியங்கள்ல பாத்தீங்கன்னா சக்சஸ் என்பது நிறைய உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் தங்கம் மற்றும் வெள்ளி உங்களை வந்து சேர்வதற்கான வாய்ப்பு என்பது நிறைய இருக்கிறது. வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல உங்களுக்கு பெரிதான அளவுக்கு தொந்தரவுகள் என்பது இருக்காது. அக்டோபர் 18/10/2025 குருவானவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசாரமா இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த சமயத்துல அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே நேரத்துல பொன் பொருள் சேர்க்கை என்பது உங்களுக்கு ஏற்படும். தங்கம் வாங்கக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதே நேரத்துல ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்பு ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுடைய ராசிதிபதியான குருவானவர் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறையறதுனால தீராத வியாதிகளால பாத்தீங்கன்னா கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை என்பது இந்த சமயத்துல இருக்கு. அதனால உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீட்டுல பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு மிக அதிகம். அதே நேரத்துல தாயாரினுடைய உடல்நிலையில பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். மற்றும் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல அவங்களுடைய படிப்பு ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரம் சுக்கிரனானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது. சொத்து சேர்க்கையும் ஏற்படுவதற்கான யோகம் என்பது இந்த சமயத்தில் உங்களுக்கு இருக்கிறது. அடுத்து 3வது பகுதியான 28/11/2025 26/7/2026 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த சமயத்துல குருவானவர் வக்ரமாகி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இதனால குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களின் மூலம் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் கண்கள் சம்பந்தமான தொந்தரவுகள் என்பது உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ராகுவானவர் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பிள்ளைகளுடைய வளர்ப்புல கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் உங்கள் சொல் பேச்சை கேட்க மாட்டார்கள். வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவ்வப்போது உங்களுக்கும் மேலதிகாரிக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கும். கேதுவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல விழுவதனால நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்துல கணவன் மனைவியுடைய பாத்தீங்கன்னா அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்படும். சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த அர்த்தாஷ்டம சனி காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஆரம்பிக்காமல் இருப்பது நல்லது. இல்லை என்றால் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது கடினம். 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அடிக்கடி உங்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் மனக்கசப்புகள் வரலாம். சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல விழுவுறதுனால நீங்க வேலை பார்க்கும் இடங்கள்ல உங்களை சுற்றி எதிரிகள் நிறைய உருவாவார்கள். அதனால கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் பொருட்களை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தொலைந்து போவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அடுத்து 4ஆம் பகுதியான 27/7/2026 10/12/2026 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். அதே நேரத்துல வீட்டுல சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா நன்றாக படிப்பார்கள். அதோட இந்த குரு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல பார்க்கறதுனால உங்களுடைய தாயாரினுடைய உடல்நிலையில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். அதே நேரம் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். குரு அதிசார பேச்சின் போது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் அதே மாதிரி செய்கின்ற காரியங்கள் எல்லாமே எளிதில் வெற்றியாகும். புத்திரக்காரனான குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு தற்போது குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. கேதுவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல விழுவுறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிதான அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்பது கிடைக்காது. ராகுவானவர் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே நேரத்துல அதிக அளவு சோம்பல் என்பது உங்களுக்கு ஏற்படும்.
அடுத்து கடைசி பகுதியான 11/12/2026 2/6/2027 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். சனி மற்றும் கேதுனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல விழுவுறதுனால செய்கின்ற தொழில பாத்தீங்கன்னா முடங்கி செல்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கிறது. ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேசுகின்ற பேச்சுல கவனமாக இருக்கணும் குடும்பத்துல. இல்லை என்றால் குடும்பத்துல அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ராகுவானவர் 2ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்திற்காக அதிக அளவு செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை என்பது உங்களுக்கு ஏற்படும். மீண்டும் சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய உடல் நலத்திலும் தாயாரினுடைய உடல் நலத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். ஆக இந்த தனுசு ராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியில உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்லணும். அப்பதான் நீங்க அர்த்தாஷ்டம சனியை கடந்து வர முடியும். சனி பயிற்சியினுடைய ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தாயாரினுடைய உடல்நிலையில கவனமா இருக்கணும். அதே நேரத்துல கண்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. மற்றபடி பெரிதான அளவுக்கு பாதிப்பு என்பது தனுசு ராசி நேயர்களுக்கு இல்லை. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தனுசு ராசி நேயர்களே, இந்த 2025ஆம் ஆண்டுல சனியானவர் மார்ச் 29ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். 4ஆம் இடத்துக்கு வர்ற சனிக்கு என்னன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அர்த்தாஷ்டம சனியில உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஷ்டம சனியில உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்குதோ அதுல பாதி அளவுக்கான பலன்கள் இந்த அர்த்தாஷ்டம சனியில உங்களுக்கு கிடைக்கும். இந்த அர்த்தாஷ்டம சனியில என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த பலன்களை என்னன்னா 5 பகுதிகளா பிரிச்சிருக்கோம். இந்த 5 பகுதியில முதல் பகுதியான மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்று இப்ப பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி வர்றதுனால உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் இந்த சனி பயிற்சி முழுக்க. இல்லைன்னா உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 4ஆம் இடத்துல சனி, ராகு மற்றும் மாத்திருக்காரகனான சந்திரனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால தாயாரினுடைய உடல்நிலையில கவனமா இருக்கணும். அல்லது தாயாருக்கு விபத்து அல்லது மரணத்திற்கு சமமான கண்டங்கள் ஏற்படலாம். இதனால உங்களுடைய தாயார் ராகு கேது பேச்சு முடியும் வரை வெளியிடங்களுக்கு செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். விலங்குகளிடம் முடிந்த அளவுக்கு விலகி இருக்க வேண்டும். குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மேல விழுவுறதுனால மற்றவர்கள் யாரும் உங்களை அசிங்கப்படுத்தினாலும் அது உங்களுடைய புகழ் மற்றும் செல்வாக்கை குறைக்காது. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல விழுவுறதுனால 2ஆம் திருமணத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு 2ஆம் திருமண யோகம் என்பது இந்த சமயத்துல இருக்கு. அதே நேரத்துல கால்நடைகளை வளர்த்து வருபவர்களுக்கு பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் என்பது அவர்களுக்கு கிடைக்கும். சனி மற்றும் ராகு இருவரும் சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால செய்கின்ற தொழில கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் எதிர்பார்த்த நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே நேரத்துல வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வு என்பது கிடைப்பது இந்த சமயத்தில் கடினம். சனியினுடைய பார்வை 6ஆம் இடத்துல விழுவுறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆகையால் விட்டு கொடுத்து செல்லவும். அதே நேரம் இஎன்டின்னு சொல்லக்கூடிய கண், காது, மூக்கு, தொண்டை மற்றும் வாய் ஆகிய பகுதிகளில் பாத்தீங்கன்னா நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. சனி சுக்கிரனின் சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பழைய வண்டி வாகனங்கள் அல்லது பழைய வீடுகளை விற்பதன் மூலம் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அதே நேரம் வண்டி வாகனங்கள்ல பாத்தீங்கன்னா பழுது ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல தடை என்பது இருக்காது. ஓரளவு நன்றாக படிப்பார்கள். சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை பார்க்கும் இடங்கள் அல்லது சொந்த தொழில பாத்தீங்கன்னா அதிக அளவுக்கு உழைக்க வேண்டிய சூழ்நிலை என்பது உங்களுக்கு ஏற்படும். குருவினுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல விழுவதனால தங்கம் அல்லது வெள்ளி பொருட்கள் உங்களுக்கு சேர வேண்டிய யோகம் என்பது இருக்கிறது. அடுத்து 2வது பகுதியான 13/7/2025 27/11/2025 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த காலகட்டத்துல உங்களுடைய உடல் நலத்திலும் தாயாரினுடைய உடல் நலத்திலையும் பாத்தீங்கன்னா முன்னேற்றம் ஏற்படும். அதே நேரம் செய்தொழில ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். உங்களுடைய பெயர் புகழுக்கு இந்த சமயத்துல எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே நேரத்துல குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா ராகுவின் மேல விழுவுறதுனால எதிர்பார்த்த காரியங்கள்ல பாத்தீங்கன்னா சக்சஸ் என்பது நிறைய உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் தங்கம் மற்றும் வெள்ளி உங்களை சேர்வதற்கான வாய்ப்பு என்பது நிறைய இருக்கிறது. வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல உங்களுக்கு பெரிதான அளவுக்கு தொந்தரவுகள் என்பது இருக்காது. அக்டோபர் 18/10/2025 குருவானவர் மிதுன ராசி கடகராசிக்கு அதிசாரமா இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த சமயத்துல அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே நேரத்துல பொன் பொருள் சேர்க்கை என்பது உங்களுக்கு ஏற்படும். தங்கம் வாங்கக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதே நேரத்துல ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்பு ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுடைய ராசிதிபதியான குருவானவர் ராசி 8ஆம் இடத்துல மறையறதுனால தீராத வியாதிகளால பாத்தீங்கன்னா கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை என்பது இந்த சமயத்துல இருக்கு. அதனால உங்களுடைய
உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீட்ல பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு மிக அதிகம். அதே நேரத்துல தாயாரினுடைய உடல்நிலையில பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். மற்றும் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல அவங்களுடைய படிப்பு ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரம் சுக்கிரனானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது. சொத்து சேர்க்கையும் ஏற்படுவதற்கான யோகம் என்பது இந்த சமயத்தில் உங்களுக்கு இருக்கிறது. அடுத்து 3வது பகுதியான 28/11/2025 26/7/2026 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த சமயத்துல குருவானவர் வக்ரமாகி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இதனால குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களின் மூலம் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் கண்கள் சம்பந்தமான தொந்தரவுகள் என்பது உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ராகுவானவர் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பிள்ளைகளுடைய வளர்ப்புல கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் உங்கள் சொல் பேச்சை கேட்க மாட்டார்கள். வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவ்வப்போது உங்களுக்கும் மேலதிகாரிக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கும். கேதுவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல விழுவதனால நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்துல கணவன் மனைவியுடைய பாத்தீங்கன்னா அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்படும். சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த அர்த்தாஷ்டம சனி காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஆரம்பிக்காமல் இருப்பது நல்லது. இல்லை என்றால் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது கடினம். 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அடிக்கடி உங்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் மனக்கசப்புகள் வரலாம். சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல விழுவுறதுனால நீங்க வேலை பார்க்கும் இடங்கள்ல உங்களை சுற்றி எதிரிகள் நிறைய உருவாவார்கள். அதனால கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் பொருட்களை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தொலைந்து போவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அடுத்து 4ஆம் பகுதியான 27/7/2026 10/12/2026 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். அதே நேரத்துல வீட்டுல சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா நன்றாக படிப்பார்கள். அதோட இந்த குரு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல பார்க்கறதுனால உங்களுடைய தாயாரினுடைய உடல்நிலையில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். அதே நேரம் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். குரு அதிசார பேச்சின் போது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் அதே மாதிரி செய்கின்ற காரியங்கள் எல்லாமே எளிதில் வெற்றியாகும். புத்திரக்காரனான குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு தற்போது குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. கேதுவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல விழுவுறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிதான அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்பது கிடைக்காது. ராகுவானவர் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே நேரத்துல அதிக அளவு சோம்பல் என்பது உங்களுக்கு ஏற்படும். அடுத்து கடைசி பகுதியான 11/12/2026 2/6/2027 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். சனி மற்றும் கேதுவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல விழுவுறதுனால செய்கின்ற தொழில பாத்தீங்கன்னா முடங்கி செல்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கிறது. ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேசுகின்ற பேச்சுல கவனமாக இருக்கணும் குடும்பத்துல. இல்லை என்றால் குடும்பத்துல அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ராகுவானவர் 2ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்திற்காக அதிக அளவு செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை என்பது உங்களுக்கு ஏற்படும். மீண்டும் சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய உடல் நலத்திலும் தாயாரினுடைய உடல் நலத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். ஆக இந்த தனுசு ராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியில உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்லணும். அப்பதான் நீங்க அர்த்தாஷ்டம சனியை கடந்து வர முடியும். சனி பயிற்சியினுடைய ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தாயாரினுடைய உடல்நிலையில கவனமா இருக்கணும். அதே நேரத்துல கண்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. மற்றபடி பெரிதான அளவுக்கு பாதிப்பு என்பது தனுசு ராசி நேயர்களுக்கு இல்லை. மகர ராசி நேயர்களே, இந்த 2025ஆம் ஆண்டுல மார்ச் 29ஆம் தேதி சனியானவர் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இதனால நீங்க 7 சனியிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு தைரிய சனிக்கு வர்றீங்க. இந்த தைரிய சனிக்கு வர்ற சனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நன்மைகள் கொடுப்பாரு, என்ன தீமைகள் கொடுப்பாரு அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதனுடைய பலன்களை என்னன்னா 5 பகுதிகளாக பிரிச்சு பார்ப்போம். அதுல முதல் செக்மெண்ட்டுக்கான பகுதிகள் என்ன அப்படிங்கறத இப்ப டீட்டெயிலா பார்ப்போம். அதாவது மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து 12/7/2025 வரைக்கும் என்ன பலன்கள் என்று இப்ப பார்ப்போம். இந்த சனி பயிற்சினால உங்களுக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 7 சனியிலிருந்து முற்றிலும் விடுபட்டு வெளியே வர்றீங்க. இதனால 7 சனியினுடைய எந்த பாதிப்பும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. அதே நேரத்துல முன்ன இருந்த மாதிரியான கஷ்டமான சூழ்நிலைகள் என்பது தற்போது இருக்காது. அதனால நீங்க அதுக்கே என்னன்னா சந்தோஷப்படணும். அடுத்து இந்த தைரிய சனியில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா
நிறைய நன்மைகளை வந்து என்னன்னா உங்களுக்கு கொடுப்பாரு. சனி பயிற்சியின் ஆரம்ப காலகட்டத்துல சனி மற்றும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆன்மீகம் சம்பந்தமான உணர்வு என்பது உங்களுக்கு அதிகரிக்கும். அதே நேரத்துல பழமை வாய்ந்த கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் கோவில் சம்பந்தமான காரியங்களுக்கு தான தர்மங்கள் செய்வீர்கள். குரு பயிற்சிக்கு பிறகு குருவானவர் மிதுன ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் மற்றும் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலம் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், தொண்டை மற்றும் குரல்வளை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகும் குருவினுடைய பார்வை ராகுவின் மேல் இருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவுகள் என்பது அதிகமாக வரும். அதோடு பொன் பொருள் சேர்க்கை என்பது உங்களுக்கு ஏற்படும். சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுல விழுவதனால உங்களுக்கும் தந்தைக்கும் பாத்தீங்கன்னா மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. சனி 3ஆம் இடத்தில் இருப்பதனால் இளைய சகோதரியின் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். ராகு, சனி மற்றும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல விழுவதனால தங்கம், வெள்ளி வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். சனியானவர் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்க சொந்தத்தில் உள்ள எதிரிகளை எதிர்கொள்ளக்கூடிய திறன் என்பது உங்களுக்கு ஏற்படும். சனி, ராகு மற்றும் குருவினுடைய பார்வை ராசிக்கு 12ஆம் இடத்துல விழுவதனால வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. இதன் மூலமாக குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். அடுத்து 2வது பகுதியான 13/7/2025 27/11/2025 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த சமயத்துல சனியானவர் வக்ரமாக இருப்பதனால் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். அதே நேரத்துல இளைய சகோதர சகோதரிகளின் உடல் நலத்துல பாத்தீங்கன்னா முன்னேற்றம் ஏற்படும். மாஸ்டர் டிகிரி அல்லது ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல அவங்களுடைய படிப்பு நன்றாக இருக்கும். தந்தை மகனுக்கு இடையே உள்ள ஒற்றுமை என்பது இந்த சமயத்தில் ஏற்படும். கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க நிம்மதியா தூங்கி இருக்க மாட்டீங்க. தற்போது குரு பகவானுடைய அருள்னால பாத்தீங்கன்னா நிம்மதியான உறக்கம் என்பது உங்களுக்கு அவர் தருவார். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படித்து மார்க் வந்து நல்லா வாங்கிடுவாங்க. புத்திர பாக்கியத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு தற்போது புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. குருவானவர் அதிசார பேச்சின் போது உங்களுக்கு ராசியினுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால பதவி உயர்வு, ப்ரொமோஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கேதுவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டுல இருக்கிறதுனால செய்கின்ற தொழில வந்து நல்லா கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. 2025 அக்டோபர் மாதத்துல குருவானவர் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இழந்த செல்வாக்கு, பெயர், புகழ் எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதே நேரம் இந்த குரு பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதனால நீங்க செய்கின்ற காரியங்கள்ல வெற்றிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த சமயத்துல கவர்மெண்ட் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது உதவி வேண்டி விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவி என்பது உங்களுக்கு இந்த சமயத்துல கிடைக்கும். அடுத்து 3வது பகுதியான 28/11/2025 26/7/2026 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். மீண்டும் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால இந்த சமயத்துல இளைய சகோதர உடல்நிலையில வந்து என்னன்னா கவனமாக இருக்கணும். அதே நேரத்துல உங்களுக்கும் அவங்களுக்கும் பிணக்குகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். குருவானவர் வக்ரமாகி உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கணவன் மனைவிகளை பாத்தீங்கன்னா அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் எழும்பும். அதோட நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தரகு மற்றும் கமிஷன் தொழில் பார்ப்பவர்களுக்கு தற்போது நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. கேதுவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல விழுவுறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்காது. அதே நேரம் குருவானவர் வக்ரமாகி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பது உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்தில் பேசும்போது பேச்சுல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ராகுவானவர் உங்களுடைய வாக்குஸ்தானத்துல இருக்கிறாரு. இதனால குடும்பத்துல வந்து சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பது நிறைய இருக்கிறது. சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல பார்க்கறதுனால அடிக்கடி ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு என்பது உங்களுக்கு கிடைக்கும். குரு மற்றும் சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதே நேரத்துல சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை வர பார்க்கிறாரு. இதனால தந்தை வழி சொத்துக்களை பிரிப்பதன் மூலமாக உங்களுக்கும் தந்தைக்குமான சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் என்பது இருக்கும். இது சொத்து சகராறு மூலமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இந்த காலகட்டத்துல சனியினால வந்து என்னன்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் என்பது உங்களுக்கு ஏற்படலாம். சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல விழுவதனால பிள்ளைகளினுடைய வளர்ப்புல வந்து கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு தற்போது சாதகமான சூழ்நிலை என்பது இல்லை. இந்த நேரத்தில் உங்களுக்கும் தாய்வழி மாமன்மார்களுக்கும் இடையே பிளவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அடுத்து 4வது பகுதியான 27/7/2026 10/12/2026
2026 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த காலகட்டத்துல குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல விழுவதனால எண்ணிய எண்ணங்கள், செய்கின்ற காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும். அதே நேரத்துல இளைய சகோதர சகோதரியினுடைய உடல்நிலையில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தங்கம் மற்றும் வெள்ளி அணியக்கூடிய யோகம் என்பது இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது ஹெல்ப் கேட்டிருந்தீங்கன்னா இந்த சமயத்துல உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் உங்களுடைய நண்பர்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதவ முன் வருவார்கள். உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவி பாத்தீங்கன்னா படிப்பு ரொம்ப நல்லா இருக்கும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த சமயத்துல உங்களுக்கு ஏற்படும். அதே நேரம் வீட்டுல சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதன் மூலம் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சி எல்லாமே காணப்படும். பொன் பொருள் சேர்க்கை என்பது வாங்கக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். பல நாட்களுக்கு பிறகு வீட்டுல நிம்மதியாக உறங்கக்கூடிய சூழ்நிலை என்பது உங்களுக்கு ஏற்படும். இந்த சமயத்துல நீங்க எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் அது இரட்டிப்பாவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். குருவினுடைய பார்வை 4ஆம் இடத்துல விழுவதனால ஆன்மீக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு என்பது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 5வது பகுதியான 11/12/2026 இருந்து 2/6/2027 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். சனி மீண்டும் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் என்பது நரம்பு சம்பந்தமாக ஏற்படலாம். கேதுவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல விழுவதனால உங்களுக்கும் தந்தைக்குமான மன விரிசல்கள் ஏற்படலாம். கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நண்பர்களுடன் கூட்டு தொழில ஈடுபடுதல் என்பது இந்த சமயத்துல கூடாது. இல்லை என்றால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ராகு கேதுக்கள் 1 மற்றும் 7ஆம் இடங்கள்ல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவு என்பது அவ்வப்போது இருந்து கொண்டே இருக்கும். சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கு. அதே நேரத்துல 12ஆம் இடத்ததிபதி வக்ரமாகி உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால கணவன் அல்லது மனைவியின் மூலமாக செலவுகள் ஏற்படலாம். ஆகையால் அவர்களின் உடல் நலத்தில் கவனமாக இருப்பது நல்லது. இந்த காலகட்டத்துல குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல விழுவதனால 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான யோகம் என்பது இருக்கிறது. அதன் மூலம் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். அதே சமயம் குருவானவர் சில சமயங்களில் 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் முதல் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. கும்பராசி நேயர்களே, இந்த 2025ஆம் வருடத்துல சனியானவர் உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு போறாரு. அதாவது ஏழரை சனியினுடைய கடைசி காலகட்டத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஏழரிச்சனுடைய விரயசனி காலத்திலையும் சரி, ஜென்மச்சனி காலத்திலையும் சரி ரொம்ப அவதிப்பட்டிருப்பீங்க. விரயச்சனி காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட செலவுகள், வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட்டிருக்கும். ஜென்மச்சனியில பாத்தீங்கன்னா உங்களை எல்லாருமே உங்களை அவமானப்படுத்தி துன்பப்படுத்தி இருப்பாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப ஓரளவுக்கு நிவர்த்தியாகி நீங்க ஏழரிச்சனியினுடைய கடைசி காலகட்டத்துல வந்திருக்கீங்க. இந்த ஏழரிச்சனியினுடைய கடைசி காலகட்டமான குடும்ப சனிக்கு நீங்க வந்திருக்கீங்க. இந்த சமயத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கறத என்னன்னா நம்ம 5 பகுதிகளா பிரிச்சு பார்ப்போம். அதுல முதல் பகுதியான மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து 12/7/2025 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப நம்ம பார்ப்போம். சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால முன்ன இருந்த மாதிரியான பெரிய கஷ்டங்கள் என்பது தற்போது இருக்காது. அதனால ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க மூச்சு விட்டுக்கலாம். இந்த 2ல இருக்கிற சனி என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல பாத்தீங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவாரு. அதனால உங்களுடைய பேச்சுக்களை நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னா அவர் உங்களுடைய வாக்குஸ்தானத்துல வர்றாரு. அதனால உங்களுடைய பேச்சினாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். குரு பேச்சுக்கு பிறகு குருவானவர் மிதுன ராசியிலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கடந்த காலங்கள்ல இழந்த செல்வாக்கு, பெயர், புகழ் எல்லாமே என்னன்னா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதே நேரத்துல உங்களை இயேசுனவர்களும் பாத்தீங்கன்னா திரும்ப உங்களை புகழ்ந்து பாராட்டுவார்கள். உங்களை விட்டு விலகி இருந்த உறவினர்கள் எல்லாமே என்னன்னா திரும்ப உங்களை தேடி வருவாங்க. இதனால வாழ்க்கையில என்னன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. கடந்த காலங்கள்ல வாழ்க்கையை தொலைத்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா தற்போது 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான யோகம் என்பது இருக்கிறது. ஏன்னா குருவானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதே நேரத்துல உங்களுடைய ராசி அதிபதி பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல இருக்கிறாரு. இதனால உங்களுக்கு 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான யோகம் என்பது இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை அதிபதியான சனி பாத்தீங்கன்னா 2ல இருந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதே நேரத்துல குருவும் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இதனால உங்களுக்கு 2வது திருமணத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு விரை செலவையும் ஏற்படுத்துவார். ஏற்கனவே நீங்க மூத்த சகோதர சகோதரிகளுடன் சண்டை போட்டிருந்தீங்கன்னா இப்ப நீங்க சமாதானம் ஆவதற்கான வாய்ப்பு என்பது நிறைய இருக்கிறது. தேர்ச்சியினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சனி ராகுவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல விழுவதனால தாயாரின் உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல வண்டி வாகனங்களை செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் வண்டிகள் பழுது ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனி ராகு சேர்ந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால உயரமான இடத்திற்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பது நிறைய இருக்கிறது. அதோட உங்களுடைய
மனசும் சஞ்சலம் அடைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இந்த ராகு மற்றும் சனியினுடைய சேர்க்கையை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல்ல பார்த்தீங்கன்னா உபத்திரங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதாவது முதுகெலும்பு, இடுப்பு, அதே மாரி கிட்னி, கர்ப்பப்பை இந்த இடத்துல வந்து எந்தவித ப்ராப்ளம் இல்லாம பார்த்துக்கணும். இல்லையென்றால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து 2வது பகுதியான 13/7/2025 27/11/2025 வரைக்கும் என்ன பலன் என்று பார்ப்போம். ஏன்னா, இந்த சமயத்துல வந்து சனி வக்ரமாகுறாரு. 2ஆம் இடத்துல வந்து சனி வந்து வக்ரமா இருக்காரு. இதனால குடும்பத்துல பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நிம்மதியான சூழ்நிலை என்பது உங்களுக்கு இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தினால உங்களுக்கு அனாவசிய செலவுகள் என்பது இந்த சமயத்துல உங்களுக்கு ஏற்படாது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ, மாணவிகள் பார்த்தீங்கன்னா, இந்த வக்ரம் பெற்ற சனி சமயத்துல வந்து ஓரளவுக்கு அவங்களுடைய படிப்பு வந்து நல்லா இருக்கும். அதனால கவலைப்பட தேவையில்லை. இந்த சமயத்துல தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் வந்து என்னன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏதாவது பிரச்சனை இருந்துன்னா அதிலிருந்து குணமடைஞ்சு திரும்ப வந்துருவாங்க. இந்த சமயத்துல பழைய வீடுகள் வாங்குவதன் மூலம் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். அதோடு பழைய வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமும் இருக்கின்றது. உயர்கல்வி படிக்கிற மாணவ, மாணவிகள் பார்த்தீங்கன்னா படிப்பு வந்து நல்லா இருக்கும். நண்பர்களுடன் கூட்டு தொழில்ங்கிறது இந்த சமயத்துல பண்ணக்கூடாது. அதே நேரத்துல தரகு தொழில் பார்க்குறவங்க, கமிஷன் தொழில் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தொழில்ல வந்து கொஞ்சம் சரிவு சந்திக்க நேரிடும். ஏற்கனவே ஏதாவது நோயில அவதிப்பட்டிருந்தீங்கன்னா, இந்த சமயத்துல வந்து குணமாவதற்கான வாய்ப்பு என்பது நிறைய இருக்கிறது. உங்களுடைய மனைவி மற்றும் குடும்பத்தின் மூலமாக உங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். கேதுவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல விழுறதுனால உங்களுக்கும் உங்களுடைய அப்பாவுக்கும் உள்ள உறவுகள்ல பார்த்தீங்கன்னா விரிசல்கள் ஏற்படலாம். இந்த சமயத்துல உங்களுக்கு ஆன்மீக உணர்வு வந்து அதிகமாக இருக்கும். இதனால கோவிலுக்கு ஏதாவது சென்று வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதோட கும்பாபிஷேகம் இல்லைன்னா கோயில புதுப்பிக்கிற மாதிரியான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்க கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அடுத்து 3வது பகுதியான 28/11/2025 26/7/2026 வரைக்கும் என்ன பலன்கள் என்று இப்ப பார்ப்போம். இந்த சமயத்துல குருவினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல விழுவதனால பொன் பொருள் வாங்கக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகள் என்பது இருக்கிறது. இதன் மூலம் குடும்பத்துல பாத்தீங்கன்னா பணத்தட்டுப்பாடு ஏற்படலாம். 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சமயத்திலேயும் அதற்கான யோகம் என்பது இருக்கிறது. சனி, ராகு, குரு 3 பேரும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 11வது இடத்தை பார்க்கறதுனால கால்நடை வளர்க்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதனுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகும். இதன் மூலமாக அவங்களுக்கு லாபங்கள் ஏற்படும், பண வரவுகள் கிடைக்கும். கேதுவினுடைய பார்வை 5ஆம் இடத்துல விழுகிறதுனால பிள்ளைகளுடைய வளர்ப்பு மற்றும் பழக்க வழக்கங்கள்ல வந்து கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோருடைய வந்து சொல் பேச்சை வந்து இந்த சமயத்துல வந்து கேட்க மாட்டாங்க. புத்திர பாக்கியத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு தற்போது சாதகமான சூழ்நிலை என்பது இல்லை. ஏன்னா குரு பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்காரு. புத்திரக்காரகன் வந்து என்னன்னா 5ஆம் இடத்துல இருந்தான்னா புத்திர நாசம் ஏற்படும். அதோட கேதுவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கு. கேதுவினுடைய பார்வை குருவின் மேல விழுவதனால உங்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவு அல்லது யாருக்காவது உபதேசம் செய்யக்கூடிய வாய்ப்பு என்பது கிடைக்கும். தாயாரினுடைய உடல்நலத்துல பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல வந்து கவனமா இருக்கணும். உயர்கல்வி படிக்கிற மாணவ, மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கவனக்குறைவு என்பது ஏற்படலாம். அடுத்து 4வது பகுதியான 27/7/2026 10/12/2026 வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்று இப்ப பார்ப்போம். குரு வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் என்பது இந்த சமயத்துல இருக்காது. அதே நேரத்துல வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள் என்பது இருக்கும். குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல சந்தோஷமா இருப்பாங்க. அதே நேரம் தங்க நகைகள் வாங்குவதற்கான யோகம் என்பது இருக்கிறது. குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய பேச்சு மற்றும் செயல்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு தெளிவு என்பது உங்களுக்கு ஏற்படும். இந்த சமயத்துல குடும்பத்தில் உள்ள எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களை நல்லாவே புரிஞ்சுக்கிடுவாங்க. இதனால நீங்க கஷ்டப்படுற அளவுக்கு வருத்தங்கள் எதுவும் இருக்காது. மறுபடியும் பழைய வீடுகள் அல்லது பழைய வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் என்பது தற்போது இருக்கிறது. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடங்கள்ல மேலதிகாரிகளுடன் அனுசரித்து போகிறதா நல்லது. அதை தவிர மத்தபடி உங்களுடைய வீட்டுல வந்து என்னன்னா பெரிதான அளவுக்கு கஷ்டங்கள் என்று உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய வாழ்க்கை வந்து என்னன்னா சுமூகமாக போகும். அடுத்து கடைசி பகுதியான 11/12/2026 2/6/2027 வரைக்கும் என்ன பலன் என்று இப்போது பார்ப்போம். குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மேல விழுவதனால மறுபடியும் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால செய்கின்ற காரியங்கள்ல பாத்தீங்கன்னா வெற்றிகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க எந்த ஒரு காரியத்திலையும் தைரியமாக நீங்க இறங்கலாம். ஆனால் சனியினால பாத்தீங்கன்னா குடும்பத்துல அவ்வப்போது சின்ன சின்ன தொந்தரவுகள் என்பது மறுபடியும் தலைதூக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. முதல் திருமணம் மற்றும் 2வது திருமணத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த காலகட்டத்துல இருக்கிறது. மறுபடியும் கால்நடை வளர்ப்பின் மூலம் இந்த சமயங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் கிட்டும். சனியானவர் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால இரவு நேரங்களில் உயரமான இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும்.
தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அதே நேரத்துல உயர்கல்வி படிக்கிற மாணவ, மாணவிகள் பார்த்தீங்கன்னா, படிப்புல வந்து கவனம் சிதறாமல் இந்த சமயத்துல வந்து படிக்க வேண்டும். மீன ராசி நேயர்களே, இந்த 2025ஆம் வருடத்துல சனியானவர் மார்ச் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வந்து இடப்பெயர்ச்சி ஆகிறார். கடந்த வருடங்கள்ல பார்த்தீங்கன்னா, நீங்க 7 சனியினுடைய வந்து முதல் பகுதியான விரயச்சனியில வந்து ஏற்கனவே இருந்தீங்க. தற்போது இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க 7 சனியினுடைய 2வது பகுதியான ஜென்ம சனிக்கு வந்து நீங்க வர்றீங்க. இந்த ஜென்ம சனியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பலன்கள வந்து நம்ம 5 பகுதிகளாக பிரிச்சு பார்க்க போறோம். ஏன்னா, ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, சனி வந்து மீனத்துல இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சனி வந்து சில காலம் வக்ரமாவார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, வக்ர நிவர்த்தியும் ஆவார். மறுபடியும் பார்த்தீங்கன்னா வக்ரம் ஆவார். கடைசியாக மேசராசிக்கு போறதுக்கு முன்னால வந்து வக்ர நிவர்த்தி ஆயிருவார். இந்த மாரி 5 பகுதிகளாக பிரிச்சு நம்ம பலன்கள வந்து பார்ப்போம். அதுல முதல் பகுதியை பார்த்தீங்கன்னா, மார்ச் 29லிருந்து ஜூலை 12 வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்று இப்ப பார்ப்போம். இந்த காலகட்டத்துல சனியானவர் உங்களுடைய ராசிக்கு வர்றதுனால வந்து உங்களுடைய பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாத்தையுமே வந்து அவர் சீர்குலைப்பார். மத்தவங்க வந்து உங்கள வந்து அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதனால நீங்க எல்லா செயல்கள்லயும் பார்த்தீங்கன்னா, பொறுமையாக இருப்பது நல்லது. அதே நேரத்துல நிதானம் என்பது ரொம்ப முக்கியம். அப்பதான் நீங்க இந்த ஜென்ம சனிய வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கிராஸ் பண்ண முடியும். சனியும், ராகுவும் ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்த பார்க்கறதுனால, கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா, அடிக்கடி சண்டை சச்சரவுகள் என்பது இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கான பிரச்சனைகள் என்பது வரக்கூடும். ஆகையால் ஒருவருக்கொருவர் விட்டுக் குடுத்து செல்வது நல்லது. அடுத்து நண்பர்களுடன் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். அதோட வந்து அவர்களுடன் பார்த்தீங்கன்னா, நீங்க கூட்டுத் தொழில் செய்வது என்பது இந்த சமயத்தில் உகந்த காலம் இல்லை. சில பேருக்கு இந்த நேரத்துல கிட்னில ஸ்டோன் அல்லது கர்ப்பப்பையில பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இடுப்பு மற்றும் முதுகெலும்பு பகுதியில வந்து கவனமாக இருக்க வேண்டும். சனியினுடைய பார்வையானது ராசிக்கு 3ஆம் இடத்துல விழுவுறதுனால, உங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, உங்கள புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. இதனால உங்களுக்கும் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி சண்டை சச்சரவுகள் என்பது ஏற்படக்கூடும். இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு நினைச்சு நீங்க உங்க நண்பர்கள்ட்ட போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிச்சயமா வந்து கிடைக்காது. சனியினுடைய பார்வை 10ஆம் இடத்துல விழுவுறதுனால, உங்களுடைய செய்தொழில்ல பார்த்தீங்கன்னா, முடக்கம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை என்பது இருக்கிறது. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த லாபங்கள் வந்து கிடைக்காம, அதனால நஷ்டங்கள சந்திச்சு உங்களுடைய தொழில வந்து மூடக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படக்கூடும். ஆகையால் உங்களுடைய தொழில்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த சமயத்துல வந்து எந்த ஒரு விரிவாக்கம் செய்யாமல் இருப்பது நல்லது. இந்த நேரத்துல வேலை பார்க்கும் இடங்கள்ல எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பது என்பது கடினம். ஜீவனஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால அதிகமாக உழைத்தால் மட்டும்தான் நீங்க சாப்பிடக்கூடிய சூழ்நிலை என்பது உங்களுக்கு ஏற்படக்கூடும். அடுத்து 2வது பகுதியான ஜூலை 13லிருந்து நவம்பர் 27 வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்று பார்ப்போம். இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா சனி வந்து வக்ரமாகிறார். சனி வந்து இந்த சமயத்துல உங்களுடைய ராசியில வந்து வக்ரம் ஆகிறதுனால பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு கெட்ட பலன்கள் என்று அவரால் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது. இதனால உங்களுக்கு ஒரு நல்ல செய்தின்னு தான் சொல்லணும். அடுத்து இந்த சனி பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்து அதிபதி. இதனால உங்களுடைய செலவுகள் பாத்தீங்கன்னா நீங்க சுருக்கிக்கிட்டு இப்ப வந்து உங்களுடைய சேமிப்புகளை வந்து நீங்க செய்யக்கூடிய காலமும் கூட. இதனால உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லதுன்னு தான் சொல்லணும். இந்த சமயத்துல கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வரும். அடுத்து நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வந்து நீங்கும். சொந்த தொழில் இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா பதவி உயர்வுக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல வந்து உங்களை அனுசரித்து செல்வார்கள். காலேஜ்ல படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். வக்ரமான சமயங்கள்ல பெரிதான அளவுக்கு பாதிப்பு என்பது உங்களுக்கு ஏற்படுத்தாது. ஆனா வக்ரம் இல்லாத சமயங்கள்ல பாத்தீங்கன்னா தான் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து 3வது பகுதியான நவம்பர் 28, 2025லிருந்து 26/7/2026 வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்று இப்ப பார்ப்போம். வக்ர நிவர்த்தி பெற்ற இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கவர்மெண்ட்ல வந்து ஒரு சலுகைக்காக நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பதில்கள் என்பது இந்த சமயத்துல வராது. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிதிபதியான குரு பாத்தீங்கன்னா வக்ரமாய் இருக்கிறாரு. இதனால உங்களுக்கு சோதனைகள் அதிகமாக ஏற்படுவதற்குரிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அதனால அந்த நேரத்துல வந்து பொறுமையாக இருப்பது ரொம்ப நல்லது. கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிதான அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. இதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது அப்பப்ப வந்து போய்கிட்டு தான் இருக்கும். அதே நேரத்துல ராகு ஓனர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதிக அளவுக்கு பாத்தீங்கன்னா செலவுகளை வந்து இவர் கொடுப்பாரு. இதனால உங்களுக்கு செலவுகளை வந்து சமாளிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அடுத்து உறக்கம் கெடக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும். இந்த நேரத்துல கமிஷன் தொழில்
தொழில் மற்றும் தரக தொழில் பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபம் என்பது கிடைப்பது கடினம். அடுத்து 4வது பகுதியான 27/7/2026 10/12/2026 வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்று இப்ப பார்ப்போம். இந்த சமயத்துல சனியானவர் உங்களுடைய ராசியில என்னன்னா வக்ரம் ஆயிறார். அதே நேரத்துல குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால பெரிதான அளவுக்கு சனியால உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க முடியாது. அதனால நீங்க ஓரளவுக்கு மூச்சு விட்டுக்கலாம். இந்த நேரத்துல உங்களுடைய சரிந்த புகழ் செல்வாக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா திரும்பியும் உங்களுக்கு வரத் தொடங்கும். குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல விழுவதனால எதிர்பார்த்த லாபங்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்துல 2ஆம் திருமணத்தை நோக்கி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான சூழ்நிலை என்பது இருக்கிறது. அதே நேரத்துல மூத்த சகோதர சகோதரிகள் பாத்தீங்கன்னா உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிடுவாங்க. உங்ககிட்ட அன்போடும் பாசமாகவும் பழகுவார்கள். அடுத்து கடைசி பகுதியான 11/12/2026 2/6/2027 வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்று இப்ப பார்ப்போம். இந்த நேரத்துல நீங்க ஜென்மச்சனியினுடைய கடைசி கட்டத்துல இருக்கீங்க. அப்போது குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல விழுவுது. இதனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கு என்னன்னா மதிப்பு மரியாதை என்பது எல்லாம் கிடைக்கும். அதே நேரத்துல கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது உங்களுடைய குடும்பத்தை பாதிக்காது. அடுத்து பொன் பொருள் சேர்க்கை என்பது இந்த சமயத்துல வாங்கக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா தற்போது 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான சூழ்நிலை என்பது இருக்கிறது. குருவினுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருந்தாலும் அவ்வப்போது உங்களுடைய முயற்சிகள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தொய்வுகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா நன்றாக படித்து நல்ல மார்க் வாங்குவார்கள். ஆக இந்த சனி பயிற்சியில நீங்க நிதானத்தோடு இருந்தா வெற்றி உங்களை தேடி வரும். இல்லை என்றால் கடினமான சூழ்நிலைகளை பாத்தீங்கன்னா எதிர்கொள்ள நேரிடும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.